ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துதலோடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நம்ம அவருடைய விலையேறப்பட்ட சத்தியங்களை நாம் தியானிக்கும்படியாக ஒரு கிருபை நமக்கு தந்திருக்கிறதுனால அந்த ஒரு கிருபைக்கு பாத்திரவான்களாக மாற இன்றும் கூட ஒரு சத்திய பாடத்தை நம்ம கவனிக்கலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் பஸ்காவின் நிழல் மற்றும் நிஜம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே செர்மோன் 557 அப்படிங்கிற நம்பர்லேருந்து நம்ம சத்தியத்தை பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இதற்கு ஆதார வசனமாக 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் மற்றும் 8ஆம் வசனம். ஒன்று கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7 முதல். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடைய பண்டிகையை ஆசரிக்க கடவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, படித்த வசனத்தை நம்ம கவனிச்சிருப்போம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ இதை மையமாச்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பாடத்தை பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குற பாடம் பழைய புளித்த மாவோ அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. இது இன்னும் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிழல் நிஜமாக என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம பஸ்கா சப்ஜெக்ட்ஸ் நிறைய கேட்டிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம பேசிக் சப்ஜெக்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பஸ்காவை குறித்து நம்ம கேட்டிருக்கோம். அன்புக்குரியவர்களே, அப்படி நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து அவங்களுக்கு முதல் ஏற்பாடாக பஸ்காவை தேவன் என்ன பண்ணாங்கன்னா கொடுத்துட்டார். அது ஒரு பண்டிகையாக என்ன செஞ்சாருன்னா கொடுத்துட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, இது எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல்ல திறந்து வைத்த ஹோலி கம்யூனியன், அதாவது பார்க்கும்போது பரிசுத்தமான இந்த ஐக்கியம். ஸோ அவர் திறந்து ஆரம்பித்து வைத்த நினைவு கூறுதலுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு முன்னடையாளமாக இந்த ஒரு பஸ்கா முதல் பிரமாணம் அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரியவர்களே. அதனால் இப்போ படித்த நம்ம முதலாம் ஆதார வசனத்தில் நம்ம பார்க்கும்போது யூதர்களுடைய பஸ்கா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வரும் காரியங்களுக்கு என்னவாக இருந்துச்சு, ஒரு நிழலாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ நிஜமான பஸ்காவிற்கு அது நிழலாய் மாத்திரம்தான் இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து இது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ரொம்ப முக்கியம். நிறைய கருத்துக்களை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நமக்கு தரக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸ் அதில் இருக்கிறது கூட நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு நிழலை மாத்திரமே நம்ம சார்ந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறுறதுக்கு அவசியம் இல்லை. பிரதர் அப்படி தான் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா இது மட்டுமே நம்ம கரெக்டாக நம்ம பார்க்கணுங்கிறது இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட அவரும் அவருடைய சபைக்கு என்ன பண்ணிட்டார் சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர்களை கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை கொண்டு நிறைய விஷயங்களை நாம் அனுசரிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு. அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த தெய்வீக வார்த்தைகள் மூலமாக இன்னும் பஸ்காவை குறித்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்தும் அதனுடைய தெளிவை குறித்தும் என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முதலாவதாக ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளாக ஒரு குடும்பம், அதில் முக்கியமான ஆள் யாருன்னா தலைச்சன் பிள்ளை. இந்த தலைச்சன் பிள்ளைக்காக தான் இந்த ஒரு சம்பவமே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னா யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய டைம் நம்ம அதை படிச்சிருக்கிறோம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது இந்த ஒரு பஸ்கா நியமனம், ஆட்டுக்குட்டி அடித்து அதனுடைய இரத்தத்தை பூசி அதனுடைய மாம்சத்தை புசிக்கிறதுக்காக தேவன் கொடுத்த கட்டளை அப்படிங்கிறது
யாரையெல்லாம் பாதிச்சிச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்ல போனால் அன்புக்குரியவர்களே, முதற் பேரானவைகளையே நேரடியான பாதிப்புக்கு உள்ள கொண்டு போச்சு. ஏன்னா ஆபத்து யாருக்கு தான் அதிகமாக இருக்குது? முதற் பேரானவங்களுக்கு தான் ஆபத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பாதிப்பு எகிப்தில் இருக்கிற தலைச்சன் பிள்ளைக்கு எல்லாரும் என்ன ஆக போகுதுன்னா மரணத்துக்குள்ளே போக போகிறாங்க, மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்குள்ளே கடந்து போக போகிறாங்க. இப்போ ஒரு குடும்பம் உள்ளே இருக்கு இல்லையா, இஸ்ரேலருடைய அதாவது எபிரேயர்களுடைய குடும்பத்தில் தலைச்சன் பிள்ளை இல்லாமல் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க பாதிப்புக்குள்ளாக போயிருப்பாங்களா? அதிகமாக பாதிப்புக்குள்ளே போகிறது இல்லை. ஏன்னா முதற் பேரானவனுக்கு அதிகமாக நேரடியாக பாதிப்பு. ஏன்னா இவங்களுக்கு தான் ஆபத்தை என்ன பண்ண போகுது, வரப்போகுது. இதில் ஏதாவது ஒரு சின்ன முறைமை தவறிச்சு அப்படின்னா இவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா அதிகப்படியான குடும்பத்துக்கு இல்லை, அந்த வீட்டில் தலைச்சன் பிள்ளையாக இருக்கிறவங்க தான் என்ன கிடைக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு ஆபத்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த எகிப்தியருடைய மற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா? ஆபத்து இல்லை, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் தலைச்சன் பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த மற்ற பிள்ளைகளாகிய மற்றவர்களுக்காக எதுவும் என்ன பண்ணனா கடந்து போகலை. அதே சமயத்தில் எபிரேயர்கள் வீட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும்னா அவங்களுக்காக எதுவும் என்ன பண்ணப்படலைன்னா கடந்து போகப்படவில்லை. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இதில் தலைச்சன் பிள்ளைகள் தப்பிக்க வேண்டும். அடுத்த நிலைக்கு, அதாவது நான் மறுநாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எகிப்தை விட்டு அவங்க கடந்து போகிறதுக்கு இந்த தலைச்சன் பிள்ளைகள் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறத சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இவங்க வெளியே அடுத்த நாள் போகணும் இல்லையா, இவங்க போகணும் அப்படின்னா இவங்களை விடுவித்து கொண்டு போய் தலைவர்களாக வழிநடத்தி கொண்டு போகக்கூடியவங்களா, யார் அந்த குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்புக்குரியவர்களே இந்த தலைச்சன் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்க தான் எப்படி இருக்காங்க அப்படின்னா பொறுப்பாளர்களாக. இது வசனத்தில் நம்ம படிக்கலாம், இது டைரெக்டாக அப்படியே வசனத்தில் இருக்காது. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனங்களை படிக்கலாம். என்னாகமம் 8, 17 மற்றும் 18. என்னாகமம் 8ஆம் அதிகாரம் 17 முதல் இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பேரானதெல்லாம் என்னுடையது. முதல் பேரானதெல்லாம் யாரோடது? தேவனோடது. அப்ப ஏன் இப்ப முதற் பேரானவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு தெரியுதா? முதற் பேரானதெல்லாம் தேவனுடையது. அப்ப தேவன் பார்த்து ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்துறார் அப்படின்னா, இப்ப எகிப்தில இருந்து ஒரு குடும்பத்துக்கு தலைச்சன் பிள்ளையா இருக்கிறார் இல்லையா, அவருக்கு என்ன முக்கியத்துவம்? ஏன்னா அவங்களுக்கு ஆபத்து கடந்து வரப்போகுது. ஏன் அடுத்தல இருக்கிற 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, அடுத்தல யார் உழைக்கிறவங்க இருப்பாங்க, பெரிய ஆட்கள் யாராவது குடும்பத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. தலைச்சன் பிள்ளைகளை தான் டார்கெட் பண்ணுறார். இங்கே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இஸ்ரேல் புத்திரருடைய தலைச்சன் பிள்ளையாக யார் அப்படின்னா யார்? வசந்த மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. நாம் எகிப்து தேசத்திலே முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி, எனக்கென்று நான் என்ன பண்ணியிருக்கேன், அவங்கள பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். எதன் மூலமாக? வசனம் பார்த்தீங்களா எவ்வளோ டெப்த்தாக இருக்குது. நான் அவங்களை புறப்பட நான் என்ன பண்ணியிருக்கேன், அவங்கள பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். அடுத்து தொடர்ந்து படிங்க. பின்பு லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேரு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு, பார்த்தீங்களா இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா பின்பு அந்த தலைச்சன் பிள்ளைகளுக்கு பதிலாக யாரை கொண்டு வந்து வச்சுட்டார் அப்படின்னா லேவியர்களை கொண்டு வந்து வச்சுட்டார். அப்போ லேவியர்களை கொண்டு வந்து அவங்கள பரிசுத்தப்படுத்தியிருக்கலாம்ல. ஏன் முதற் பேரானவங்களை அவங்க இல்லாமல் போயிடுவாங்க. ஏன்னா அவங்க யாரும் என்ன பண்ண போகிறது இல்லை, வனாந்திர பிரயாணத்துலேருந்து தப்பி என்ன பண்ண போகிறது இல்லைன்னா போக போகிறது இல்லை. ஒரு சில பேர் அவர் அப்படி வச்சுக்கலாம். யோசுவா காலை போனாங்க, அவங்க தலைச்சன் பிள்ளைகளாக என்னங்கன்னா நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த தலைச்சன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இப்போ அந்த தலைச்சன் பிள்ளைகளுக்கு ஒரு நிழலான ஒரு விஷயம், தலைச்சன் பிள்ளைகள் யாருக்கு நிழலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயத்துக்கு கொடுக்குறார். ஃபஸ்ட்டு நம்ம வசனத்தில் படித்த மாதிரி லேவியர்கள், அடுத்து யாருக்கு? அந்த லேவியர்கள் மாதிரி இன்னைக்கு சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இல்லை. பாருங்க, தலைச்சன் பிள்ளைகளுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்து கொண்ட பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த 1,44,000 பேர்
முதல் செலெக்ஷன். அப்புறம் வேற வேறமான ஆசீர்வாதங்களுக்குள்ள கடந்து போகிறாங்க, அது ரெண்டாவது. ஆனால் முதல் பேராக முதல் ஆசீர்வாதமாக தன்னுடைய குமாரனுடைய அந்த சரீரத்திற்கு பங்காளிகளாக அழைக்கக்கூடிய அந்த தலைச்சன் பிள்ளைகள், இவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா அடையாளமாக கொடுக்குறார் பழைய ஏற்பாட்டில் லேவியர்கள். இந்த லேவியர்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தலைச்சன் பிள்ளைகள் எதற்கு அடையாளம்னா முழு லேட் கோத்திரத்துக்கும் என்னவா இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அடையாளமாக இருந்தாங்க. சரி, இந்த லேவியர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த தலைச்சன் பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு நிழல்ல இருந்து காண்பிக்கப்பட்ட நிஜத்தில் வரக்கூடிய இந்த லேவியர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த லேவியர்கள் என்ன பண்ணாங்க? பலி செலுத்தினாங்க. அடுத்து ஆசாரியர்களாக இருந்தாங்க. அடுத்து போதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. 3 வேலைகளை அவங்க செஞ்சாங்க. இப்படி யார் இருக்கணும் அப்படின்னா நம்ம பலி செலுத்தணும், ஆசாரியர்களாக இருக்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதிக்கும் மற்றவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜனங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்படி இருக்கும்போது இவர்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண அந்த ஒரு கட்டளைக்கு ஊழியர்களாக அவங்க வந்து இருந்தாங்க. யாரு? இந்த லேவியர்கள் நியாயப்பிரமாண கட்டளைக்கு என்னவா இருந்தாங்க? ஊழியர்களாக அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நிஜத்தில் நம்ம எந்த ஒரு பிரமாணத்துக்கு ஊழியக்காரர்? பொன்னான பிரமாணத்துக்கு என்னவா இருக்கிறோம்? ஊழியர். பொன்னான பிரமாணம் என்னது? என்ன எதிர்பார்க்காங்களோ அது நம்ம என்ன பண்ணோம்? அவங்களுக்கு செய்யும் இல்லையா? எனக்காக ஜீவனை கொடுக்கணும், என்னை யாராவது ரட்சிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கும் போது எனக்காக கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? அப்போ உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அன்புக்குரியவர்களே, அந்த அன்பின் பிரமாணத்தினுடைய ஒரு பகுதி. இந்த ஒரு பிரமாணத்திற்கு நம்ம என்னவா இருக்கோம் அப்படின்னா பிள்ளைகளாக இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது பாருங்க, இவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா பரலோகத்தில் பேர் எழுதப்பட்ட முதற் பேரானவர்கள். இஸ்ரேல் புத்திரர்கள் அந்த லேவியருடைய பேர் வந்து பரலோகத்தில் எழுதப்பட்டிருந்துச்சா? இல்லை. ஆனால் தேவனுடைய திட்டத்தில் அவருடைய மைண்டில் அந்த லேவியர்களை என்ன பண்ணியிருக்காருன்னா வச்சுருந்தார். ஏன் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது தலைச்சன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி அவங்கள நிழலாக என்ன பண்ணிட்டாருன்னா வச்சுட்டார். யாருக்குன்னா லேவியர்களுக்கு. இப்போ நமக்கு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஆசாரியர்களாக அது பரலோகத்தில் பேரெழுதப்பட்ட ஜனங்களாக நம்ம என்ன பண்ணோம்னா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம யார் அப்படின்னா புது உடன்படிக்கைக்கு ஊழியக்காரராக நம்ம என்ன பண்ணியிருக்காருன்னா தேவன் தெரிந்திருக்கிறார். புது உடன்படிக்கை எப்போ செயல்படும்? கண்ணுக்கு தெரிகிற ராஜ்ய பாகத்தில் என்ன பண்ணும்? புதிய உடன்படிக்கை செயல்படும், அது அமுலுக்கு வரும். அந்த புதிய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரராக யாரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்ற வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அவரே எங்களை என்ன பண்ணியிருக்கார்? தகுதி உள்ளவராக ஆக்கிறார். யாரு? பிதாவாகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா தகுதி உள்ளவராக ஆக்கிறார். அவரே நம்மளை என்ன பண்ணியிருக்காராமா? தகுதி. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அந்த பவுலுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்திருக்கோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சம்பவம் நடக்கிறது எல்லாமே, அதாவது பழைய பஸ்கா யாத்திரா 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பஸ்கா எங்கே நடக்கு அப்படின்னா எந்த டைமில் நடக்கு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக நம்ம கவனித்து பார்க்குறோம். ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு பொருள் இருக்குது. அது சுவிசேஷ யுகத்தில் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா நமக்காகவே அது எழுதப்பட்டதுனால அதை ஊன்றி நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சம்பவம் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த ஒரு சம்பவம், அதை புசிக்கிறதோ அதுக்கு தயார் பண்ணுறதோ அந்த கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலப்பகுதியே இரவு முழுவதும் நடக்குது. எந்த டைம் நடக்குது? இரவு முழுவதும் இல்லையா? சாயங்காலத்திலே அந்த ஆடு என்ன பண்ணப்பட வேண்டும்? அடிக்கப்பட வேண்டும். அடித்த பின்னாடி அடுத்து சாயந்தரம் கடந்து வந்தால் என்ன ஆயிரும்? இருள் கடந்து வந்தோம். அந்த இருள் விடிய காலம் காலை வரை நடக்கக்கூடிய சம்பவம் தான் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்த பஸ்காவுடைய நியமனத்தினுடைய முழு பகுதி. ஒரு பக்கம் வீட்டுக்குள் நடக்கக்கூடிய சம்பவங்கள், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியே சங்காரத்தூதன் கடந்து போய் அந்த எகிப்து தேசத்தில் எகிப்தின் தேவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை கூட நம்ம என்ன பண்ணுறோம்னு நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து இந்த இரவில்
அதிகமாக மரண தண்டனைக்கு பாத்திரவான்களாக யார் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னா இந்த முதற் பேரானவர்கள் தான். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்க மரிச்சு போயிடுவாங்க. அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறத நம்ம வந்து கவனிக்க அன்புக்குரிய சகோதரர். இப்போ இது எதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மனுக்குலம் முழுவதும் முதற் பேரான சபை அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ராஜ்யத்தில் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது வெற்றிகரமாக என்ன பண்ண போகுது, அது நித்தியத்திற்குமான ஜீவனை பெற்றுக்கொள்கிற விஷயத்தில் குறிப்பாக அக்கறையோடு இருக்கு. தலைச்சன் பிள்ளைகள் யார்? அந்த தலைச்சன் பிள்ளைகளுக்கு அதாவது வந்து நிழலாக நிஜமாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் முழு குடும்பத்துக்கு எப்படி பொறுப்பு இல்லையா, அதே மாதிரி ராஜ்யத்தில் முழு குடும்பம் அப்படிங்கிற உலகத்தை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்புல யார் இருக்கிறாங்கன்னா இந்த புது உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரர்களாக அவங்க இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா. ஏன்னா இந்த பூமியின் குடிகள் எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னா ஆசீர்வதிக்க போறாங்க. ஏன்னா தேவனுடைய சித்தமே என்னது, ஒட்டுமொத்த உலகத்தை குறித்த தேவனுடைய சித்தமே என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். எதிலிருந்து? பாவம் மற்றும் மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படணும். பின்பு சத்தியத்தை அறிகிற அறிவை என்ன பண்ணணும்? அடையணும். அப்படி அடைஞ்ச பின்னாடி அவங்களுக்குலாம் என்ன கொடுக்க போறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். அதனாலதான் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லும்போது உன் சந்ததியை வான சித்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் குடிகளும் என்ன பண்ணப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். அந்த சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தன்மையை குறித்து என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க வைப்போம். அதுக்கு வானத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் அதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கணும்? ரெடி ஆயிருக்கணும். அப்படி அந்த ஜனங்களை ஆசாரியர்களாக இருந்து வழிநடத்த போறது யார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த ராஜரீக ஆசாரியர்களாகவும் ஆலோசகர்களாகவும் இந்த முதற் பேரானவர்களே இருப்பார்கள். நல்ல கவனிங்க, அவங்கள லேவியருக்கு முதல்ல அடையாளப்படுத்திட்டார். அந்த லேவியர்கள் குடும்பத்தில் வர்றவங்க தான் பின்னாடி ராஜ்யத்தில் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்ய பக்கத்தில் புது உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரராக இருந்து ராஜரீக ஆசாரியர்களாக ஆலோசகர்களாக இந்த முதற் பேரானவர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே அங்கே இருப்பாங்க. அது யாரு இருப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? யாரு? அது நம்மளை தான் என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடிய அவ்வளோ பெரிய பாக்கியத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்கார். ஏதோ சாதாரணமாக வந்து உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி சாதாரணமாக தான் தலைச்சன் பிள்ளைகள் அங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் மிகப்பெரிய ஆபத்து அந்த குடும்பத்துக்கு வராதபடிக்கு, அந்த தலைச்சன் பிள்ளைகள் வராதபடிக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் நிலைக்கால்களில் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா பூசப்பட்டுச்சு. ரொம்ப சிம்பிளாக தெரியும். சம்பந்தமே இல்லாத ஒரு மிருகம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அடிக்கப்பட்டிருக்கு இல்லையா. அந்த ரத்தத்தினால இவங்க என்ன செய்யப்பட்டிருக்காங்க? காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க இல்லையா. அதை நிஜத்தை பின்னாடி நம்ம விலாவாரியாக நம்ம பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்க்க போகிறது இல்லை. புளிப்பில்லாத அப்பம் அதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறதில்ல. அடுத்து அவங்களுக்கு கொடுத்த நியமங்கள், அவங்க வந்து என்னெல்லாம் அணிஞ்சிருக்கணும், தடி பிடிச்சிருக்கணும், காலில் பாதரட்சியை போட்டிருக்கணும், அது தீவிரம் அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக நிறைய விஷயங்களை இன்டெப்த்தாக என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம். பிரதர் கொடுத்துருக்கிற அந்த ஒரு செர்மோன்லேருந்து அத்தனையுமே நம்ம எடுத்துருக்கோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. இப்போ இந்த புதிய உடன்படிக்கையில் தொடர்பான 1000 வருட அரசாட்சியில் ஆசீர்வாதங்கள் என்ன பண்ண போகுதுன்னா கடந்து வரப்போகுது. அப்படி கடந்து வரும்போது என்னெல்லாம் வரும்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே முதல்ல சத்தியம், அதுதான் நம்ம வசனத்தில் பார்த்து வைப்போம். முதல்ல சத்தியம், அதை அறிகிற அறிவு ஜனங்களுக்கு என்ன செஞ்சிருவார்? உயிர்த்திருந்து வந்த உடனே அதை கொடுத்துருவார். அடுத்து ரெண்டாவது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு உலக ஜனங்களுக்கு பக்கத்திலே போக முடியாத ஒரு ஆசீர்வாதம், தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிக்குவாங்கன்னா பெற்றுக்கொள்வார். அதுக்கு ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். எரேமியால 31ஆம் அதிகாரம் 31லேருந்து 34ஆம் வசனம் வரை படிங்க. பாருங்க, முழு மனுக்குலமும் தேவனோட என்ன பண்ணிடுமா? அப்படியே ஒப்புரவாகும். இன்னைக்கு அந்த முழு மனுக்குலம் என்ன பண்ணப்படலை? ஒப்புரவாகலை. அன்புக்குரியவர்களே அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வசனத்தில் படிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. எரேமியா 38ஆம் அதிகாரம் 35 முதல் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். ஒரு புது உடன்படிக்கை நான் என்ன பண்ண போறேன்? இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை நான் பண்ண போறேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைவிரித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல. அந்த மாதிரி உடன்படிக்கை அல்ல. அவங்க பிதாக்களை நான் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன் இல்லையா, சீனாய் மலை அடிவாரத்தில் அவங்களெல்லாம் நிறுத்தி என் கற்பனைகளை கை கொண்டால்
இல்லையா? அதான் சொன்னால யாத்திரை 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் நினைக்கிறேன். அதை ஏற்கனவே நிறைய தண்ணி நான் படிச்சிருக்கிறோம் இல்லையா? நீங்கள் எல்லாரும் இந்த கற்பனை இந்த ஒரு உடன்படிக்கை கீழ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அந்த கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிவோம்னு என்ன பண்ணாங்க? சொன்னாங்க. அந்த வார்த்தை கல்ல என்ன செய்யப்பட்டுச்சு? எழுதப்பட்டது இல்லையா? ஆனா இதை என்ன பண்ண போறாருன்னு படிக்கலாம். வசனத்தை தொடர்ந்து படிங்க. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும். நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும். யார் நாயகர்னா என்ன அர்த்தம்? நாயகர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹீரோ இல்லையா? எந்த ஒரு நம்ம கதை எடுத்துக்கிட்டாலும் ஸ்டோரியில் அல்லது எதுனாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹீரோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு ஆபத்து நடக்கும்போது யாரை தேடுவாங்க? வில்லனையா தேடுவாங்க அல்லது சாதாரணமாக வந்து போகிறவங்க தேடுவாங்க? தேட மாட்டாங்க. யாரை? ஹீரோ இல்லையா? அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்தில் அவங்க யாரை தேடினாங்க அப்படின்னா பிதாவாகிய தேவனை என்ன பண்ணாங்க? தேடினாங்க. ஆனால் அவங்களுக்கு நாயகராய் அவர் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி, அந்த உடன்படிக்கையை என்ன பண்ணிட்டாங்க? அதை மீறிட்டாங்க இல்லையா? உடன்படிக்கையை மீறி அவமாக்கி போட்டார்களே என்று ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டாங்க. அவமாக்கி போட்டாலும் என்ன அர்த்தம்? அவ்வளவு பிரமாதமாக அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்து அத்தனை அற்புதங்களையும் பார்க்க வைத்து இந்த உலகத்தில் எந்த ஜனத்துக்கு கொடுக்காத அவ்வளவு பெரிய உடன்படிக்கை அந்த ஜனங்களை கொடுத்து நியாயப்பிரமாணம், சட்டத்திட்டம், இது செஞ்சா பாவம், இது செய்யலன்னா பாவம் இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டளையும் அவங்களுக்கு கொடுத்து, ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னுடைய உடன்படிக்கையை மீறி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மீறுதல். ரெண்டாவது அதை அவமாக்கி போடுறது. அதை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? கழிச்சு ஓரமாக வச்சுட்டாங்க இல்லையா? அன்புக்குரியவர்களே, இதுதான் நடந்தது. அடுத்து படிங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிட்டு வர்றாரு இல்லையா? இது யாரை பத்தி பேசு அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ள உட்கார்ந்துருக்காங்களா தலைச்சன் பிள்ளைகள் கூட, அவங்கள பத்தி பேசு. எப்படி சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. அந்த குடும்பத்தில் நான் என்ன பண்ண போறேன்? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல என்ன பண்ண போறேன்னா அந்த உடன்படிக்கையை நான் மறுபடியும் கல்லில் எழுத போறது கிடையாது. எப்படி எழுத போற பாருங்க, படிங்க. அவர்கள் உள்ளத்திலே வைத்து. எங்க எழுதுவாரு? கல்லில் எழுதி கொடுத்தா தானே கீழே போட்டு அவமாக்கி போடுவார். உள்ளத்தில் வச்சுட்டா நீ செத்து போனதான் அது கூட போகும். உள்ளத்தில் எழுதியாச்சுன்னா என்ன பண்ண முடியாது? அதை மாற்றவே முடியாது. அதனாலதான் சொல்றாரு இனி நான் என்ன போடுவேன். அப்ப என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, முதல்ல உள்ளத்தில் எழுதியிருக்கலாம். முதல்ல உள்ளத்தில் எழுதியிருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? முதல்ல கல்லில் தான் எழுதணும். ஏன் அப்படின்னா முதல்ல கீழ்படினாலும் பார்ப்போம். கட்டளையை கொடுத்து பார்த்தா அந்த ஜனங்கள் அவமாக்கி போட்டாங்க. எடுத்து கொடுத்தவருடைய அருமை, உடன்படிக்கையுடைய மேன்மை என்னன்னு தெரியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர வேண்டியதா இருந்துச்சு இதை அவங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு, நிறைவேற்றி தீர்க்கிறதுக்கு. பின்பு தேவனுடைய பிள்ளைகள் வந்து அந்த கட்டளையை சுருக்கமா என்ன பண்ணிட்டாங்க? அதை நிறைவேற்ற வேண்டியதா இருக்கு. அவர் உள்ளத்திலே எழுதி, படிங்க. அதை அவர்கள் இதயத்திலே எழுதி. இருதயத்திலே என்ன பண்ணுவாராமா? எழுதி. அவர்கள் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பதான் தேவனாய் இருப்பேன், ஜனங்களாய் இருப்பேன். அப்ப அதுக்கு முன்னாடி உள்ளத்தில் எழுதி அதை அவங்க கடைபிடிக்கும் போதுதான் நான் என்னவா இருப்பேன்? அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய பிள்ளைகளா இருப்பாங்க. இதே மாதிரி தான் உலக ஜனங்களோட புது உடன்படிக்கை என்ன பண்ண போறாரு? தேவன் எழுத போறார். அப்ப அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு நடப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், இது புது உடன்படிக்கை ராஜ்யத்தில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எரேமியா தீர்க்க தரிசனத்தில் ஒரு காரியத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல முதற் பேரானவர்கள் அவங்களுடைய முக்கியம். அது நமக்கு எப்படி இருக்கு? அந்த தேவன் வந்து எப்படி அந்த உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரராக இருந்த நம்மளை ராஜ்யத்தில் எப்படி பயன்படுத்த போறார் அப்படிங்கிறதையும் நிழலாகவும் நிஜமாகவும் பார்க்கணும். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி. அதுதான் ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு பார்ட். அது இல்லை அப்படின்னா என்ன இல்லை அப்படின்னா மீட்பு இல்லை. சரி, பஸ்கா ஆட்டுக்குட்டியை குறித்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து பார்க்கறதும் வந்து ரொம்ப முக்கியமானது. தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டதே எதனால தான்? ஆட்டுக்குட்டியினால. ஆட்டுக்குட்டியால் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? ஏன் இந்த இடத்துல ஆட்டுக்குட்டியை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார்? வேற ஏதாவது மிருகங்கள் எடுத்திருக்கலாம்ல? சரி, ஆட்டுக்குட்டியினுடைய தன்மை என்ன? ரொம்ப சாந்தமா இருக்குமா? சரி, பூனை சாந்தமா இருக்காதா?
பூச்சை சாந்தமாக இருக்காதா? இருக்கும் இல்லையா? அது என்ன சீர்மா அப்படியே பல்லெல்லாம் காமிச்சிட்டு இல்லை இல்லையா? வேற கபடற்ற ஒரு பிராணி. நீங்கள் எந்த மிருகத்தை வச்சாலுமே இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்த உடனே, ஆட்டுக்குட்டி கடாய் இல்லை, ஆட்டுக்குட்டியை நம்ம போய் கையில் எடுக்கலாம் மாதிரி இருக்கும், அப்படியே வாரி அணைக்கலாம் மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக நம்ம பிக்சர்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்லைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். அது பார்க்கும்போது ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்குமா? ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்குமா? அல்லது நீங்கள் போய் எடுக்கும்போது தங்களை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது அட்டாக் பண்ணுமா? இதெல்லாம் யாருக்கிட்ட இருந்துச்சு தன்மை இதெல்லாம் இல்லையா? அப்போ ஆட்டுக்குட்டியை எடுத்தது தேவன் செலெக்ஷன் பண்ணது ஒரு நிழல்ல இவ்வளவு பெரிய விஷயத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு வச்சிருக்காரு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்கள் அப்படி அதை எதிர்த்து நிற்காது தன்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே அது முயற்சி செய்யும். அது என்ன நிலைமைக்கு கொண்டு போகிறோமோ அந்த நிலைமைக்கு தன்னை என்ன பண்ணிக்கிறோம் அப்படியே உட்படுத்திக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல் அவர் என்ன பண்ணார் இருந்ததை நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இப்போ பாருங்க, இந்த ஒரு ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ சங்கார தூதன் யாரு? ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு நிலைக்கால்களை ரத்தம் பூசியாச்சு. அதனுடைய மாம்சம் முழுவதும் எங்கே போயிடும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அதை போயிடும். அதை இப்படி புசிக்கணும்னு சொல்லிட்டார். அதை விடியதுக்குள்ளே புசிச்சிடணும். நீங்கள் எதை ஒன்றையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா மீதி வைக்கக்கூடாது. இது ஆட்டுக்குட்டியோட சப்ஜெக்ட். சங்காரத்தூதன் இது ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சுவிசேஷ யுகம் முழுவதும் தலைச்சன் பிள்ளைகளுக்கும் அடுத்து அந்த குடும்பத்தோடு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க புசிக்கணும், அதை அந்த வீட்டுக்குள்ளே இருந்து புசிக்கணும். யார் அந்த சங்கார தூதன்? அவர் கையில் என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, தேவன் கடந்து போகிறார். இங்கே நம்ம பைபிளில் சங்கார தூதன் அப்படின்னு இருக்கும் இல்லையா? சரி, அது என்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்னு எடுத்துக்கலாம். தேவன் கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பு அல்லது ஜட்ஜ்மெண்ட். உலகத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறாரா? சுவிசேஷ யுகத்தில் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கா இல்லையா? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்ண போகிறதில்ல, நான் இந்த உலகத்தை நியாயத்திற்கு என்ன பண்ண போகிறதில்ல, வரப்போகிறதில்லை அப்படின்ட்டார். அப்போ நியாய தீர்ப்பு நடக்கும்னா பின்னாடி 2ஆம் வருகையில் நியாய தீர்ப்பு என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம்னு நம்ம பார்த்துட்டோம் அன்புக்குரியவர்களே. அப்போது இந்த ஒரு விஷயம், இந்த ஆட்டுக்குட்டியினுடைய விஷயம் முதற்பேரானவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் அல்லாத அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் அந்த இரத்தத்தினாலையும் அந்த மாம்சத்தினாலையும் என்ன பண்ண போகிறாங்க, பலன் அடைய போகிறாங்க. கரெக்டா? ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதே, அந்த ரத்தம் பூசப்பட்டது தலைச்சன் பிள்ளைகளுக்கு மட்டும்தான். அந்த லிமிட்டில் நிறுத்தாமல் தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, உள்ளே இருக்கிறவங்களும் சேர்ந்து என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஒரு ஆட்டுக்குட்டியவே அவர் பிடிக்க சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போ பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவன் இந்த வகுப்பினரையே அவர் என்ன பண்ணுறாருன்னா வழி நடத்துகின்றார். யாரை? அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் இவர்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையே நீதியானவராக யார் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ வெளியே சங்கார தூதன், வீட்டுக்குள்ள தலைச்சன் பிள்ளை குடும்பம். இந்த ரெண்டுக்கும் இடையில யார் இருக்கிறது? ஆட்டுக்குட்டி. இதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குமே, நமக்கு பரிந்து பேசுறதாக அந்த ரத்தம் என்ன செய்யப்பட்டுச்சு, சங்கார தூதன் உள்ள இருக்கிறவங்களை தலைச்சன் பிள்ளைகளை அடிக்காதபடிக்கு என்ன பண்ணப்பட்டுச்சு, காப்பாற்றப்பட்டது போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பலி, இன்னும் சொல்ல போனால் அந்த ரத்தம், நிலைக்காலில் பூசப்பட்ட அந்த ரத்தம் ஈடுபலி குறித்த சத்தியம், அதன் மூலம் கிடைத்த விசுவாசம், அந்த விசுவாசத்தில் இருக்கிறவங்களை என்ன செய்ய போகுதுன்னா காப்பாற்ற போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இல்லையா? இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மற்றும் 2ஆம் வசனம் படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை மையமாக வச்சு நம்ம படிக்கும் போது என் பிள்ளைகளே அப்படிங்கிறது யாரைத்தான் அப்படின்னா, உள்ள இருக்கிற குடும்பத்தை என்ன பண்ணாதுன்னா அடையாளப்படுத்தாது, அந்த தலைச்சன் பிள்ளையை மட்டும்தான் அடையாளப்படுத்தும். இன்னும் சொல்ல போனா அந்த தலைச்சன் பிள்ளை என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சரி தலைச்சன் பிள்ளைகள் வெளியே என்ன பண்ணக்கூடாது,
அந்த முழுவதும் அந்த வீட்டுக்கு வந்திருந்து வெளியே என்ன நடக்குது என்ன பண்ணக்கூடாதுன்னா போகக்கூடாது இல்லையா? அப்போ நிலைக்காலில் பூசிட்டு திருப்பி என்ன பண்ணிருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே தான் அவங்க இருக்குன்னு சொல்லி நான் பார்க்குறேன். 2வது வசனத்தை படிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அந்த ஆட்டுக்குட்டி தான் இந்த முதற்பேனாரும் இந்த குடும்பத்தையும் காக்கக்கூடிய அந்த ரத்தம் பிளஸ் மாம்சம் இல்லையா? அதான் சொல்றார், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை. அப்ப தலைச்சன் பிள்ளைகள் மட்டும் இல்ல, உள்ள இருக்கிற குடும்பத்தையும் சேர்த்து அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பாருங்க, அவர் நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். அப்ப தலைச்சன் பிள்ளைகளுக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்த எபிரேயர்களுக்கும் என்ன பண்ணியிருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த ஒரு காரியம் செய்யப்பட்டிருக்க. அன்புக்குரியவர்களே, அதுல விசேஷமானவங்க யாருன்னா தலைச்சன் பிள்ளைகள் சொல்லி நம்ம பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, பின்னாடி இந்த உலகத்துல 1000 வருஷ அரசாட்சி கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல யார் யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை வாங்குவாங்க அப்படின்னா அவிசுவாசிகளும் வாங்க போறாங்க. அநேக கர்த்தாக்கள் தேவர்களை நோக்கி இன்னைக்கு பயணம் போயிட்டு இருக்கிற, துதிக்கிற, ஆராதனை செய்கிற அந்த ஜனங்களும் கூட என்ன பண்ண போறாங்கன்னா ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போறாங்க, வாங்க போறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புது உடன்படிக்கை கீழே எதிர்காலத்தில் என்ன பண்ண போறாங்கன்னா வரப்போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க? இப்போ விசுவாசிகள் மாத்திரமே இப்ப விசுவாசத்தினால அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா நீதிமான் ஆக்கப்படுறாங்க. விசுவாசத்தினால என்ன பண்ணப்படுறாங்க? நீதிமான் ஆக்கப்படுறாங்க. என்ன விசுவாசத்தினால? இயேசு கிறிஸ்து என்னுடைய ரட்சகர், எனக்காக ரத்தம் சிந்திருக்க, அவர் என்னுடைய மீட்பர், அவர் இல்லைன்னா எனக்கு என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிற விசுவாசம் அப்படிங்கிறது ஆசரிப்பு கூட எடுத்துக்கிட்டோம்னா உள்ள போறதுக்கான ஒரு காரியம் மட்டும்தான். அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு இன்னும். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த விசுவாசம்ங்கிற பாயிண்ட்ல நின்றக்கூடாது. அவங்க விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுறாங்க. எப்படி உள்ள இருக்கிறவங்க அந்த ரத்தத்தினால் நமக்கு மீட்பு இருக்கு, அவங்கெல்லாம் அழிய போறாங்க, அந்த தலைச்சன் பிள்ளைகளுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அந்த ரத்தத்தினுடைய புண்ணியத்தை எதிர்பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இப்ப நம்பிக்கையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா? இதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், அவருடைய பலி நம்மளை என்ன பண்ணிருக்கு, மீட்டு இருக்கு. அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உடன்படிக்கை, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில இந்த விசுவாச உடன்படிக்கையின் இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவோம்னா நம்ம பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்னைக்கு அதை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு மற்ற ஜனங்களுக்கு அது கிடைக்கல. ஆனா ராஜ்யத்தில் என்ன பண்ணுன்னா இந்த புதிய உடன்படிக்கை கீழே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பேர் அப்படின்னா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ரத்தம் தலைச்சன் பிள்ளையை காப்பாற்றி அந்த ஆட்டினுடைய இறைச்சி அவங்க என்ன செஞ்சாங்க? புசிச்சாங்க இல்லையா? அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பலியின் புண்ணியத்தோட சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா விடிஞ்ச உடனே கிளம்பிடுவாங்க. ஆனா இன்னும் விடிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும், விடிஞ்சிடும் சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. சரி, இதை குறித்து பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய பலி அது இருக்கு இல்லையா? அதே மாதிரி இன்னும் நிறைய பலிகளை தேவன் கொடுத்தாரு. ஆசரிப்பு கூடத்தில் நிறைய பலிகளை கொடுத்துருக்காரு இல்லையா? இந்த பலிக்கும் பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய பலிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத ஒரு பாயிண்டை நம்ம என்ன பண்ணிடலாம்னு நான் பார்த்துடலாம். பாருங்க, கிறிஸ்துவுடைய பாடுகள், சபையினுடைய பாடுகள், கிறிஸ்து பிளஸ் சபை அப்படிங்கிறத ஆசரிப்பு கூடாரத்தில் நிறைய பலிகளோடு சேர்ந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கம்பேர் பண்ணிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அன்புக்குரிய நிறைய அடையாளங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ஒரு நிழலுக்கும் பஸ்காவுடைய நிழலுக்கும் என்ன இல்லைன்னா சம்பந்தம் கிடையாது. அந்த ஒரு நிழலுக்கும் பஸ்கா நிழலுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட். இப்போ நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு பஸ்கா ஆட்டுக்குட்டி, அது மட்டும்தான் இல்லையா அன்புக்குரியவர்களே? அப்ப பாருங்க, உலகத்தின் பாவங்கள் இன்னும் என்ன பண்ணப்படல, உலகத்தின் பாவம் இன்னும் என்ன செய்யப்படல, எடுக்கப்படவில்லை. எடுக்கப்படலைன்னா விடியணும், அவங்க வெளியே போகணும். ஒரு சூழ்நிலை கடந்தவங்க என்ன பண்ணி ஆகணும், வெளியே போகணும் அன்புக்குரியவர்களே. அப்படி நம்ம பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவருடைய புண்ணியங்கள் இன்னும் உலகத்திற்கு என்ன பண்ணப்படலைன்னா செயல்முறைப்படுத்துறதுக்கு இல்லை. அப்போ யார்கிட்ட செயல்முறைப்படுத்தியிருக்காருன்னா விசுவாச வீட்டார்கிட்ட மாத்திரம் என்ன பண்ணியிருக்கார், செயல்முறைப்படுத்திருக்கார். சரி, விசுவாச வீட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டென்ட்டுக்குள்ள யாரெல்லாம் வருவாங்க? யார் யாரெல்லாம் வருவாங்க? விசுவாச வீட்டார்னா நம்ம தான். மற்றவர்கள்லாம் அப்போஸ்தலர்லேருந்து இன்னைக்கு 1,44,000 இந்த அழைப்புக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற சகோதரர்கள் தான் விசுவாச வீட்டார். மற்ற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்களோ வரமாட்டாங்க. விசுவாசிகள்
என்ன விசுவாசிகள் அவங்க? பிதா யாரு, குமாரன் யாருன்னு தெரியாம இயேசு கிறிஸ்து எனக்கு ரட்சகர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா பிதாவை அறியாதனால என்னையும் என்ன பண்ணல, அறியலை. பிதாவை அறியாதனால என்னையும் என்ன பண்ணல, அறியல. அப்ப அந்த விசுவாச வீட்டாளர்கள் லிஸ்ட்ல என்ன பண்ண மாட்டாங்கன்னா வர மாட்டாங்க. ஆனா தலைச்சன் பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து இருக்கிறது யாருன்னா உலகத்துக்கு என்ன பண்ணலாம்னா அடையாளப்படுத்தலாம். அவங்களுக்கு விடிஞ்சா என்ன ஆயிரும் அப்படின்னா விடுதலை கிடைச்சிடும். அன்புக்குரியவர்களே, அப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ கர்த்தருடைய சபையினுடைய ரெண்டுடைய பலியும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு விஷயத்தையும் கொடுக்குறாங்க. முதல்ல பஸ்கா ஆடு வந்து இந்த பலியோடு என்ன பண்ணாதுன்னா கம்பேர் பண்ணாது. அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே பாருங்க, இதுக்கு வேறொரு அடையாளத்தை நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு மிருகத்தினுடைய சரீரம் துண்டு துண்டாக வெட்டப்படுதோ, நல்லா கவனிங்க. ஆனால் பஸ்காவுடைய ஆடு என்ன பண்ணப்படாது, எலும்புகள் என்ன செய்யக்கூடாது, முறிக்கக்கூடாது. அதை கிரகிக்கிற முறையே தனி பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆனால் ஆசரிப்பு கூடத்தில் பலிபீடத்தில் போடக்கூடிய துண்டங்கள் இருக்கு பாருங்க, அது துண்டு துண்டா என்ன பண்ணிடுவாங்க, வெட்டிடுவாங்க இல்லையா. பாருங்க, பரிசுத்தத்துக்கு அடையாளப்படும் வேறொரு பலியின் மிருகத்தின் சரீரமானது பல்வேறு துண்டங்களாக வெட்டப்பட்டு தலையோடு பலிபீடத்தின் மேல் என்ன செய்யப்பட்டுருவாங்க, வைக்கப்பட்டு. ஆனால் பஸ்கா ஆட்டுக்குட்டி அதனுடைய எலும்பு என்ன செய்யக்கூடாது, முறிக்கக்கூடாது. நிறைய டிஃபரெண்ட் என்ன பண்ணுதுன்னா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இல்லையா. அன்புக்குரிய சகோதரர் சொல்லி இது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துடைய தலையாகவும் சபையை அவருடைய சரீராங்கமாகவும் என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுது. ஏன்னா தலை வைக்கப்படுது, அதோடு சேர்ந்து சரீரம் துண்டாக்கப்பட்டு என்ன பண்ணப்படுதுன்னா அங்கே வைக்கப்படுறதை வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா. வசனம் படிங்க, யாத்திராகம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதில் என்னதான் இருக்குது அப்படின்னா அதனுடைய எலும்புகள் என்ன பண்ணக்கூடாது, முறிக்க கூட. வசனத்தில் படிச்சுங்க, யாத்திராகம் 29ஆம் அதிகாரம் 15 18 வரைக்கும். யாத்திராகம் 29ஆம் அதிகாரம் 15 முதல். பின்பு அந்த ஆட்டுக்கடாக்களில் ஒன்றை கொண்டு வந்து நிறுத்துவாயாக. அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைக்க கடவர்கள். இப்போ இந்த ஒரு பலியை குறித்து பேசுறாரு. இது கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லப்பட்ட ஒரு பலியாகக்கூடிய காரியமே தவிர பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு இதுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் கிடையாது. படிங்க. அந்த கடாவை அடித்து அதன் இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் குடல்களையும் அதன் தொடைகளையும் கழுவி அவைகளை அந்த துண்டங்களின் மேலும் அதன் தலையின் மேலும் வைத்து ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் தகித்து விடுவாயாக. பாருங்க, இப்படி எல்லாம் வந்து என்ன பண்றாருன்னா இந்த ஆட்டுக்கடாவுடைய பலியை வந்து சொல்றாரு. ஆனா இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய பலி அப்படி இல்லை, என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே இது கிறிஸ்துவையும் அவருடைய பலியும் மாத்திரமே அடையாளப்படுத்தப்படுகிறது நம்ம இப்ப பார்த்தது. ஆனா பஸ்கா ஆடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய பலியை மட்டும்தான் என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுது. அது துண்டங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆக்கக்கூடாது. அது பலிபீடத்துக்குள்ளே போல, அது பலிபீடத்துக்கு என்ன பண்ண போகலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து இது பஸ்காவாகிய அந்த ஆட்டுக்குட்டியாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றினது. அடுத்து முக்கியமாக நைட் டைம், இரவுல தான் இந்த சம்பவமே என்ன பண்ண போகுது. அவங்க புசிக்கிறதும் எதிர் தான், இரவுல அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதும் எங்கே தான், இரவுல. அப்போ இரவு அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்தும்? யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம்னா வசனம் படிக்கலாம். பாருங்க, யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய், எகிப்து தேசம் எங்கும் என்ன பண்ண போறாராமா, கடந்து போக போறாரு. அப்படின்னு அன்புக்குரியவர்களே அந்த இரவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தை என்ன பண்ண போகுது, அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இரவு முழுவதும் எப்படிதான் இருக்கும்? இரவு அப்படின்னாலே என்னதான், நம்ம தான் இன்னைக்கு வந்து பயங்கரமான லைட்லாம் போட்டு இல்லையா, கொஞ்சம் சூடாக இருக்குன்னு சொல்லி ஃபேனெல்லாம் போட்டு வெளிச்சம் பத்தலன்னு சொல்லி 2-3 ஃபோக்கஸ் எல்லாம் வச்சு உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த இரவு எப்படி இருந்திருக்கும்? இருக்கும், அதிகமான வெளிச்சம் இருக்காது. உலகத்தில் அதிக வெளிச்சம் இல்லாத டைம் எது அப்படின்னா இந்த சுவிசேஷம். இப்போ என்ன தேவைப்படும் இந்த இருட்டில்? இருட்டில் விளக்கு என்ன பண்ணப்படும், தேவை அதிகமாக தேவைப்படக்கூடியது விளக்கு, அது எரியக்கூடிய எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு தான் என்ன பண்ணப்படும்னா தேவைப்படும் சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியது. ஸோ இந்த கடந்து போகுதல் பகலில் நடக்காமல் எங்கே நடக்கு அப்படின்னா ராத்திரியில் என்ன பண்ணப்படுது, நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விடிஞ்ச பின்னாடி எகிப்திலிருந்து அவங்க வெளியேறி எங்கே போவாங்க, தங்கள் சுதந்திர தேசத்தை நோக்கி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போவாங்க. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம், அதை நோக்கி என்ன பண்ணுவாங்கன்னா கடந்து போவாங்க. அப்போ அந்த இரவு சுவிசேஷ யுகம் அப்படின்னா அது ஒரு இருட்டான காலப்பகுதியில் நமக்கு ஒரு வெளிச்சம் தேவை அல்லது ஒரு விளக்கு தேவை. அது என்ன விளக்கு?
அது என்ன விளக்கு? அன்புக்குரியவர்களே, அது மட்டும் இல்லை, இப்பவும் அந்த இரவுல அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. இன்னும் என்ன பண்ணல? வெளியே போகல. வெளியே போன பிறகு பஸ் காட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சானா? இல்லை, அதுக்கு முன்பே என்ன செய்யப்பட்டாச்சு? அடிக்கப்பட்டாச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கல இல்லையா? அடுத்து அந்த ராம் முழுவதும் ஒரு வெயிட்டிங். எதுக்கு? எப்போ விடியும்? அந்த விடிஞ்சா என்ன ஆயிடலாம்? நம்ம கடந்து போயிடலாம் அன்புக்குரியவர்களே. அப்படின்னா நம்முடைய எதிர்பார்ப்பும் என்னவா இருக்கு அப்படின்னா, தலைச்சன் பிள்ளையா இருக்கு, நம்ம சீக்கிரம் விடியாதா, எப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு மூட்டையை கட்டிட்டு போகிற இடத்துக்கு என்ன பண்ணிடலாம், போகலாம் அப்படிங்கிற ஆவலோடு இருக்கிறோமா இல்லையா? அந்த ஜனங்கள் அதுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, காத்திருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. ஸோ இப்போ இந்த விளக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்ன அருமையான விளக்கு. என்ன விளக்கு அப்படின்னா, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இல்லையா? அந்த யாருமே விளக்கை கொளுத்தி என்ன பண்ண மாட்டாங்க? மரக்காலில் மூடி வைக்க மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, மாறாக விளக்கு தட்டின் மேல் ஏற்றி வைப்பாங்க. அந்த விளக்கானது அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் என்ன பண்ணும்? வெளிச்சத்தை கொடுக்கும். இப்போ மரக்காலால் மூடி வைக்க மாட்டார்கள் இல்லையா? எது மரக்கால்? நம்ம இப்போ வெளிச்சம் கொடுக்க போகிறது யாது? உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிற நம்ம தான் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த மெழுகு வச்சு வச்சுக்கலாம், அது விளக்குன்னு வச்சுக்கலாம். இதை என்ன பண்ணக்கூடாது? மரக்காலால் மூடி வைக்கக்கூடாது, அல்லது கட்டிலுக்கு கீழே என்ன பண்ணக்கூடாது? வைக்கக்கூடாது இல்லையா? மறைவிடத்தில் வைக்கக்கூடாது. மரக்காலால் மூணுனா என்னாகும்? மரக்காலால் மூணுனா என்னாகும்? வெளியே தெரியாது, கொஞ்ச நேரத்தில் அவிஞ்சிடும். ஏன்னா உள்ள காற்று போகாமல் என்ன ஆயிரும்? கொஞ்சம் நேரத்தில் அந்த காற்றினுடைய தன்மை இருக்கிறவர் தான் அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த விளக்கு இருக்கும். விளக்கு காற்று இல்லை அப்படின்னா என்ன பண்ணாது? அது எரியாது. அப்போ அந்த மரக்கால் நாம் பெற்றிருக்கிற அந்த வெளிச்சத்தை அடக்கி வைப்பது ரெண்டு விஷயம்தான். ஒன்று, நம்ம அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூமி மேலே வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, சில பேர் மேலே வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. அடுத்து அவிசுவாசம். இன்னும் சொல்லப்போனால், நம்ம யார்ட்டையாவது சத்தியத்தை பேசும்போது அல்லது சொல்ல போகும்போது ஏதாவது நினச்சிருவாங்களோ, அது ஏதாவது கேட்டுருவாங்களோ, நம்முடைய மதிப்பு ஏதாவது இதாயிருமோ அப்படி சொல்லி நம்ம நாமே அடக்கி வச்சுக்கிறோம் இல்லையா? இதுதான் மரக்கால் போட்டு மூடுறது. இதான் என்னது? மரக்கால் போட்டு மூடி வச்சிரு. மற்றவர்கள் முன்னாடி என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்கிறாங்க, இல்லைன்னா இல்லை, சமாதானத்தோடு கடந்து போயிட வேண்டியதான் இல்லையா? ஆனால் மரக்கால் போட்டு என்ன பண்ணக்கூடாது? அவிசுவாசம் என்ன பண்ணக்கூடாது? நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஒருவேளை அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி வெளிச்சமா இருக்கிறதுக்கு அந்த காலம் எப்படி இருக்கணும்னா இருட்டாத்தான் இருக்கணும். பகல்ல வெளிச்சம் வச்சிருந்தா யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை இல்லையா? அப்போ இரவில தான் என்ன தேவைப்படுதுன்னா வெளிச்சம் தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட 2 பேதுரு 1:19 இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போல. யார் அது? நம்ம தான் அந்த விளக்கு. அது மட்டும் இல்லை அன்புக்குரியவர்களே, சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், உங்களுடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு. அப்படின்னா அவருடைய வசனம் தான் என்னவா இருக்கு? ஒளியாக, விளக்காக, வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அந்த சுவிசேஷ யுகம் முழுவதும். அடுத்து நம்ம பார்க்கும்போது பகல்ல என்ன வந்துடும்? சூரியன் என்ன பண்ணிடும்? வந்துடும். சூரியன் வந்தால் வெளிச்சம் வந்துடும். அந்த பகலில் வரக்கூடிய சூரியன் விடிஞ்சது அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துறதுன்னா, கண்ணுக்கு தெரியுத ராஜ்ய பாகத்தை அடையாளப்படுத்தும். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க? முழிச்சிருவாங்க. நம்ம இருக்கக்கூடிய காலப்பகுதி நம்ம தான் முழிச்சிருக்கிறோம். வேற யாரும் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா அயர்ந்த நித்திரை. விடிய காலம் தான் நல்லா தூங்குவாங்க. விடிய காலம் தான் என்ன பண்ணுவோம்? நல்லா தூங்க. நமக்கு கூட காலையில் தான் என்ன பண்ணுவோம்? நல்ல தூக்கம் வரும். கிளைமேட் வேற அருமையாக இருக்கு இல்லையா? அந்த ஒரு தூக்கம் வரக்கூடிய ஒரு தன்மை, நல்ல அயர்ந்த நித்திரை, அந்த தன்மையெல்லாம் எங்கே இருக்குது அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குது? இப்படி ஒரு ரட்சிப்பு இருக்கா அல்லது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா? இவங்கெல்லாம் எதுக்கு போகிறாங்க, எதுக்கு கூடுறாங்க, எந்த ஒரு விஷயமே தெரியாமல் நல்ல நித்திரை டைமில் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முழிச்சுக்குவோம். முழிக்கிறதுக்கான காரியம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் என்ன பண்ணிடும்? உதிச்சிடும். உதிச்சா என்ன பண்ண முடியாது இல்லையா அன்புக்குரியவர்களே? அவங்களால முழிக்காம இருக்க முடியாது. சூரியன் உதிச்ச பிறகு உறங்கினா இல்லையா அன்புக்குரியவர்களே? அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படி சொல்லி நம்ம பார்க்கலையா? பாருங்க, இந்த நீதியின் சூரியன் இந்த பூமியில இருட்டுக்கு அப்புறம் வந்தாச்சுன்னா அங்க என்னென்ன நடக்கும்?
இரவில அந்த இருட்டு போய் நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் இந்த பூமியில படும்போது என்னெல்லாம் நடக்கும்? எல்லாருக்கும் முதல்ல விடுதலை கிடைக்கும்ல. லிட்டரலா நம்ம பார்க்கலாம். லிட்டரலா என்ன கிடைக்கும்? லிட்டரலா என்ன இருக்கும்? இரவில என்னென்ன அசிங்கம் நடந்ததோ அத்தனை வெளிச்சம். ஏன்னா அந்த வெளிச்சத்தை மறைக்க முடியாது, கூட போட்டு என்ன பண்ண முடியாது, மூட முடியாது, அப்பட்டமா தெரிஞ்சிடும் இல்லையா? அப்ப இரவில என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த நீதியின் சூரியன் இந்த பூமியில வரும்போது முதல்ல வெட்ட வெளிச்சமாகிறது மனுஷருடைய பாரம்பரியம், மனுஷர் வச்சிருக்கிறதான மூட நம்பிக்கை இல்லையா? அந்தகார கிரியை யார் பண்ணிட்டு இருக்கிறது? அந்தகார லோகாதிபதியினுடைய கிரியை இருக்கு இல்லையா? என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறார். இது அவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரிஞ்சு கூட அந்த ஜனங்கள் பாரம்பரியமா எங்க தாத்தா செஞ்சார், அவர் முப்பாட்டை செஞ்சார், அவங்களுக்குலாம் தெரியாததா, அவங்களுக்குலாம் அறிவில்லாததா இல்லையா? கல்லுக்கு சேலை கட்டுறது என்னெல்லாமோ பண்ணி அந்தகார கிரியை பூரா இன்றைக்கு வெளிச்சம் வரக்கூடிய அந்த காலப்பகுதிக்கு முன்னாட இருக்கு அப்படிங்கிறது அடையாளமே இன்னைக்கு பிறக்கிற ஜீன்ல வரக்கூடிய பிள்ளைகள் சொல்லுது, ஒரு கல் கடவுளா இருக்க கண்டிப்பா முடியாது. கல்லு கடவுளா இருக்குமா அப்படின்னு இன்னைக்கு என்ன பண்றாங்க? கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா தேவன் என்ன பண்றாருன்னா வித்தியாசமான ஒரு காரியத்தை இந்த உலகத்துல கொண்டு வர போறார். எப்படி அப்படின்னா ஜனங்களுக்கு முதல்ல சீர்திருத்தத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அடுத்து விழிப்புணர்வு கொடுக்கணும். இந்த ரெண்டு வந்துருச்சுன்னா ராஜ்யம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கேள்வி கேட்க நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. அந்தகார கிரியை தன்னை போல என்ன ஆயிரும்? வெளியே போயிடும். இருட்டில் நடந்த அத்தனை விஷயங்களும் என்ன ஆயிரும் அப்படின்னா வெளிச்சத்துல இல்லாம போயிரும். அன்புக்குரியவர்களே இல்லையா? பாருங்க அன்புக்குரியவர்களே, இப்ப தேவனுடைய ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று என்ன பண்ணப்படுறாங்க? யார் அந்த வெளிச்சம்? நீதியின் சூரியன் ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வெளிச்சத்தை பெற்ற ஜனங்கள். இந்த பூமியில ஒளி கொடுக்கக்கூடிய சுடர்களாக சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டுமே எதிரிடத்துல இருந்து ஒளி வாங்கி பிரகாசிக்குது. சூரியனிடத்திலிருந்து ஒளி வாங்கி தான் என்ன பண்ண முடியும்? அது பிரகாசிக்க முடியும். சூரியன் இல்லைன்னா அது என்ன பண்ண முடியாது? நிலா என்ன பண்ண முடியாது? வர முடியாது இல்லையா? நட்சத்திர வெளிச்சங்களும் கூட அங்கிருந்தா என்ன பண்ணப்படுது? பிரகாசிக்கப்படுது. அப்படின்னா அந்த நீதியின் சூரியனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிச்சத்தை பெற்ற நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எண்ணம் பாவத்தின் அந்தகாரத்தை சேர்ந்ததா இராமல் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த சத்தியத்தை சார்ந்ததா இருக்கிறதுனால அதே வெளிச்சத்தை நம்ம பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த நீதியினுடைய அரசாட்சியினுடைய காலப்பகுதியில, காலை பகுதியில, அதிகாலை பகுதியில இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிடும் அப்படிங்கிற நிலைமையில நம்முடைய ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஓடிட்டு இருக்கோம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால இப்போ நம்முடைய பரிசுத்தவான்கள், நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்தவான்கள், நம்மை போல இந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிற அத்தனை சகோதரருடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இந்த பூமி நாளுக்கு நாள் அதிகமாக எதுக்குள்ள போயிட்டு இருக்கு? உபத்திரவத்தில் போயிட்டு இருக்கு. கடினமான ஒரு இருதயம் கொண்ட ஜனங்களாக எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மாறிக்கிட்டு இருக்காங்க. உலகத்தின் சூழ்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இப்ப எதிர்பார்ப்பு, சாதாரண உலக ஜனங்களே என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா விடிஞ்சிடாதா? ஒரு நல்ல காலம் பிறந்துடாதா இல்லையா? கடினமான சூழல் மாறிடாதா? இப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவது. 1000 பரிசுத்தவான்களுடைய ஜெபம் நிறைவேறப்படக்கூடிய காலம்தான் அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்ய பகுதின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் இந்த பூமியில வெளிச்சத்தை வாங்கி பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வரும்போது ஒரே ஒரு விளக்கு, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அந்தகாரத்திலையும் இருட்டிலையும் இன்னும் யூதர்கள் குத்திருக்குல உட்காந்துட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா நைட் 12 மணிக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த அந்த டைம்ல ஒரே ஒரு விளக்கு, உலகத்திலே ஒரே விளக்கு தான், ஒரே சூரியன். இந்த பூமியில இருக்கிற மாதிரி எத்தனையோ சூரியன் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நாம பார்க்கறதெல்லாம் ஒரே சூரியன் தான் இல்லையா? பாருங்க அன்புக்குரியவர்களே, அந்த ஒரே விளக்கை பார்த்து மற்றவங்களாம் என்ன சொன்னான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, நிறைய பேர் அந்த விளக்கினுடைய வெளிச்சத்தை என்ன பண்ணிக்கிறாங்க? நிறைய பேர் ஏற்க மறுத்துட்டாங்க.
கொஞ்சம் சிலர் தான் அதில் வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி அதன் பின்னாடி நம்பிக்கையோடு அந்த வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஒரு சிலரே அது உண்மையான ஒளி என்று என்ன பண்ணாங்கன்னா சாட்சி கொடுத்தார்கள் இல்லையா? அதனால தான் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அந்த வசனத்தை படிங்க. யோவான் 8:12 படிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நான் உலகத்துக்கு என்னவா இருக்கிறேன்? ஒளியா இருக்கு. உலகத்துக்கு ஒளியா இருந்தா அது எப்படிப்பட்ட பிரகாசமா இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம். நம்ம அன்புக்குரியவர்களே, அந்த பிரகாசத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இல்லையா? எந்த மனுஷனையும் அப்படின்னா அது யாரு? இங்க உட்கார்ந்துருக்க நம்மளே இல்ல, எப்பேற்பட்ட கடின இருதயம் இருக்கு இல்லையா? அந்த கடின இருதயம் உள்ள ஜனங்கள் மத்தியில இந்த வேத வசனம், இந்த வெளிச்சம் போனா அந்த இருதயம் எப்படி ஆயிடும்? உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தான். இன்னைக்கு யாராவது சபைக்கு துன்பப்படுத்துறாங்கன்னா, யாராவது சபைக்கு ஆப்போசிட்டா இருக்காங்கன்னா, கடினமான ஒரு காரியத்தை பேசுறாங்கன்னா, பண்றாங்கன்னா, நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, ஒரு காலத்துல இவர் சவுலா இருந்து பின்ன பவுலான மாதிரி நிச்சயமா வருவார் பிரதர், விட்டுருங்க அவரை சொல்றமா இல்லையா? அப்ப எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அப்படின்னா, கடினம் உள்ள இருதயம் உள்ள மனிதர்களை கூட என்ன பண்ணிடும்? ஆண்டவருடைய வசனம் என்ன பண்ணிடும் அப்படின்னா அது பிரகாசிக்க பண்ணும். இன்னைக்கு அந்த வாய்ப்பு நிறைவேற்க என்ன பண்ணப்படுறதுன்னா கிடைக்கலன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது அவருடைய சபை அவரோடு சேர்ந்து இந்த வெளிச்சத்தை பிரகாசிக்கும்படி அல்லது இப்போ சுமக்கும்படி என்ன செய்யப்பட்டிருக்கோம்னா அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிச்சம் இருக்கா நம்ம கிட்ட? நம்மளை பார்த்தா வெளிச்சம் தர்ற மாதிரி இருக்கா அல்லது பார்த்தாலே ஓடுற மாதிரி இருக்கா? இந்த வெளிச்சத்தை கொடுக்கல அப்படின்னா, நம்முடைய கிரியை காமிக்கல அப்படின்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து, இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க? இன்னைக்கு வெளிச்சத்தை வாங்கி அப்படியே கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு அப்படியே மறிச்சு அப்படியே போய் அப்படி இருக்கிற இல்லையா, அப்படியே போயிடுவாங்களா அல்லது ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையில் அருமையாக சொல்லியிருக்கார். இவங்க பின்னாடி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, ராஜ்யத்தில் இவங்களுடைய நிலைமை எப்படின்னு சொல்லி படிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் நம்ம படிக்கலாம். என்ன சொல்றாருன்னா பாருங்க, ரெண்டு விஷயம். கோதுமை மற்றும் களைகளை பிரிக்கும் போது, கோதுமை மற்றும் களைகளை பிரிக்கும் போது இந்த ஊமை யாருக்கு? 3 அறுவடைகள். கோதுமை களைகளையா பிரிக்கிறாரு இல்லையா? முதல் அறுவடையில் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கு. அந்த தூற்றுக்கூடையில பதரையும் கோதையும் என்ன பண்றாருன்னா மணிகளையும் பிடிக்கிறார். பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் தூற்றுக்கூடை. 2ஆம் அறுவடையில் பயன்படுத்தக்கூடிய அறுவடை அந்த ஒரு பாத்திரம் என்னன்னு அப்படின்னா கருக்குள்ள அறிவால் பயன்படுத்த 2 விஷயமா எப்படி பிரிக்கிறாருன்னா கோதுமையும் மற்றும் களைகள் இல்லையா? அந்த களைகளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோதுமையை களஞ்சியத்தில் என்ன பண்ணுவார்? சேர்த்துக்கொள்வார். அப்பொழுது வசனம் படிங்க. 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்கள் பிதாவினுடைய ராஜ்யத்திலே சூரியன் மாதிரி பிரகாசிப்பாங்க. யார் மாதிரி? நீதியின் சூரியன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட வெளிச்சத்தை வாங்கி பிரகாசித்த நம்ம ராஜ்யத்தில் எப்படி இருப்போமா? சூரியனை போல பிரகாசிக்கணும். அப்படின்னா நம்ம எல்லாருமே கிறிஸ்துவை என்ன பண்ண போறோம்? காண்பிக்க போறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன மாதிரி நிருபங்களா இருக்க போறோம். அவர் எழுதின லெட்டர்ஸா இருக்க போறோம். ராஜ்யத்தில் எல்லாரும் நம்மளை படிக்க போறாங்க. இன்னைக்கு எப்படி முற்பிதாக்களை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி ராஜ்யத்தில் நம்மளை குறித்து என்ன பண்ண போறாங்க? படிக்க போறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இது இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை, தெய்வீக திட்டத்தினுடைய அருமையான இந்த போதனைகளை, இந்த விஷயத்தை கேட்டு ஏற்றுக்கொள்வதற்கு பாருங்கன்னா கேட்கிற செவிகள் ரொம்ப சொற்பம், ரொம்ப கம்மி. இன்னைக்கு உலகத்தினுடைய ஜனத்தொகையோட கிறிஸ்தவ மக்களுடைய எண்ணிக்கையோட நம்ம எடுத்து கம்பேர் பண்ணோம்னா இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். நம்ம சூரியனை போல ராஜ்யத்தில் பிரகாசிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காதுல கேட்கறதே யார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான ஜனங்களாகிய நம்ம இல்லையா? அடுத்த பாயிண்ட் போலாம். என்ன பாயிண்ட் அப்படின்னா, முழு இரவிலும் நிலைக்கால்கள் மேல நிலை சட்டத்தில்
ஒரு ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பூசப்பட்டிருக்கு. இந்த ரத்தத்தை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்னா தியானிக்கலாம். இந்த ரத்தம் ரொம்ப முக்கியம். இந்த ரத்தத்தை பார்த்து தான் சங்காரத்துடன் என்ன பண்றாரு அப்படின்னா கடந்து போறார் இல்லையா? அப்படின்னா ரத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது மஸ்ட், கண்டிப்பா இது தேவை. சரி, ஆட்டுக்குட்டியை அடிச்சாச்சு, உள்ள போய் சாப்பிட்டாச்சு, கடந்து போகலாம் அப்படின்னா, நிலைக்காலில் பூசல் அப்படின்னா உள்ள வேற மாதிரி சம்பவங்கள் என்ன ஆயிரும் அப்படின்னா நடந்துடும். ஆனா ஒரு எபிரேயன் வீட்டில் கூட என்ன பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி நடக்கல. ஒரு எபிரேயன் வீட்டில் கூட சங்காரத்துடன் என்ன பண்ண, தலைச்சன் பிள்ளைய சங்காரம் பண்ணான்னு இருக்கா? இல்லை. மோசேயுடைய கட்டளைக்கு எல்லாரும் அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால, அன்புக்குரியவர்களே, என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த ரத்தத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டியதா இருந்தது. அதே சமயத்தில் எவ்வித கிறிஸ்தவ பிரிவினாலும் சரி, அவங்க கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்படுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ரத்தத்தின் மேல நம்பிக்கை வைக்க எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க? நீதிமான்கள் நிலையில இருப்பாங்க. நீதிமான்கள் நிலைமை இருப்பாங்க. ஆனால் அடுத்த நிலைமைக்கு என்ன பண்ண முடியாது, அவங்களால கடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இவ்விதமாய் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் மீது நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை இல்லையா? அப்போ இந்த விசுவாச வீட்டு என்ற அங்கத்தினராக நம்மை ஆக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். என்றாலும் கூட நாம் முதற் பேரானவர்களா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நம்பிக்கையோட அந்த குடும்பம் இருக்க உள்ள, ஆனால் நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா முதற் பேரானவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ இதை பார்த்தோம்னா இந்த ரத்தத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிற நம்ம இந்த விசுவாச வீட்டாருக்குள்ள மேன்மையுள்ள ஜனங்களாக இருக்கும். இதுதான் பிரதர் எழுதுறார். இதில் விசேஷமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, இந்த உயர்ந்த நிலைக்கு காரணம் என்னன்னா வயசு கிடையாது. இத்தனை வருஷமா நான் இருக்கு அப்படிங்கிறது என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அடுத்து ஆவிக்குரிய வளர்ச்சியா, ஏன்னா முதற் பேரானுடைய நிலைமை என்ன அப்படின்னா ஆவிக்குரிய வளர்ச்சியில் இருக்கக்கூடியவங்க நான் இத்தனை வருஷமா இத்தனை வருஷம் வயசுல இருக்கிற அப்படிங்கிறது அதை என்ன பண்ணாதுன்னா பொருட்படுத்தாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியது. அடுத்து ரத்தம் இருக்கு, நான் காப்பாற்றப்பட்டுருவேன், விடிய காலம் எழுந்து போயிடுவேன், மோசே சொல்லிட்டார். இது எப்படி இருக்கு? அந்த மேன்மை இல்லையா? 10ஆம் தேதி ஆட்டுக்குட்டியை வாங்கி 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அடிச்சிருக்கல, அந்த 4 நாள் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துருப்பாங்கல்ல, அந்த ரத்தம் சாதாரணமாக இருந்திருக்குமா? அப்போ அதை சாதாரணமாக என்ன பண்ணக்கூடாது, என்னவே கூடாது. அப்போ வெறுமனே விசுவாசமாக இருக்கிறது என்ன பண்ணாது அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பலியின் மரணம் மரித்தார். சாதாரண மரணம் கிடையாது, அது ஒரு பலியின் மரணம். அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் மரித்தார் என்று நம்பி அந்த விலையேற பெற்ற ரத்தத்தின் மேல நம்பிக்கையா இருந்தோம் அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, அந்த மீட்பை என்ன பண்ணிக்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். சாதாரணமாக என்ன பண்ணிக்க கூடாது, நினைச்சிடவே கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ஆட்டுக்குட்டியினுடைய அந்த விலையேற பெற்ற ரத்தத்தையும் அவருடைய மரணத்தையும் அதனால் நமக்கு உண்டான பலனையும் வெளிப்படையாக அறிக்கையிடக்கூடிய பிள்ளைகளாக நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க. காலையில் எல்லாரும் மட்டும் சேர்ந்து சந்தோஷமா கிளம்பியிருப்பாங்க இல்லையா? ஆனால் வழியில் போகும்போது சொல்றாங்க, நாங்கள் எகிப்தில் செத்தால் நலமாய் இருக்கும். கிளம்புனது சந்தோஷம், எல்லாத்தையும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. யாருமே எகிப்துக்குள்ள எந்த எபிரேயனுமே கிடையாது. 1-2 ஜனங்கள் கூட சேர்ந்து வந்துட்டாங்க, எல்லாருமே வந்தவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் கூட என்ன பண்ணல அப்படின்னா அதை மிஸ் பண்ணவே இல்லை, எல்லாரும் கடந்து வந்துட்டாங்க. அன்புக்குரியவர்களே, அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த வீட்டை விட்டு ராவ் முழுவதும் அந்த சுவிசேஷ யுகம் என்று சொல்லக்கூடிய இல்லையா, அந்த இரவு முழுவதும் எபிரேயர்களுக்கு நேர்ந்த தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதம் அந்த நிலைக்காலில் இருந்துச்சு இல்லையா, அந்த இரவு முழுவதும் வெளியே என்ன பண்ணிடவே கூடாது, எட்டி பார்த்துடக்கூடாது, வெளியே செல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சங்காரதூதன் சங்கரிக்கும் போது கதவுகளின் நிலைக்கால்களின் ரத்தத்தை கண்டு சங்காரதூதன் அவருடைய வீட்டை விட்டு என்ன பண்ணிடுவார், கடந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ரத்தம் தெளிக்கப்பட்ட கதவுகளுக்குள் இருப்பவங்க வெளியே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், பொருள்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சத்தியத்தை விட்டு எந்த காரணத்தை கொண்டும் என்ன பண்ணிடக்கூடாது,
அவுட் ஆஃப் போர்ஷன் போயிடவே கூடாது, மறுதளிக்கவே கூடாது. இவ்வளவு நாள் இந்த ஒரு இதை தவற விட்டுட்டேன், நான் இனிமேல் நான் உலகத்துக்குள்ளே போகிறேன், அல்லது கொஞ்சம் நான் பண்ணி பார்த்துட்டு வாரேன், அல்லது கொஞ்ச நாள் இப்படி இருந்துட்டு அப்புறம் நான் சேர்ந்துக்கிறேன், இந்த மாதிரி எந்த சிந்தனையும் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா சங்காரத்துடன் தாக்குறது யாரை தான்? ஏன்னா கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அதனால இனி எகிப்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, நிலைக்காலில் பூசியாச்சு அப்படின்னாலே நான் உள்ள இருக்கிறேன். இந்த ரா முழுவதும் எனக்கு வரதுக்கு அதிகாரம் தேவன் என்ன பண்ணவே இல்லை, கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இது முக்கியமா இந்த ஆபத்து உள்ள இருக்கிறவங்களுக்கு இல்லை, தலைப்பேரானவர்களுக்கு மட்டுமே அதிக ஆபத்தை என்ன பண்ணும்னா உண்டு பண்ணும் சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய, அதனால இப்போ வெளியே வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொருளை நம்ம படிக்கலாம். ஒரு வசனத்தில் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை படிக்கும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல். ஏனெனில் உள்தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். அங்க என்னது? சில கட்டளைகள், மோசே கொடுத்த கட்டளைகள், அதுதான் அவங்களுக்கு. இப்ப நமக்கு என்னெல்லாம் கொடுக்கிறாருன்னு பாருங்க. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. தேவனுடைய நல் வார்த்தையும், வார்த்தை கேட்டமா? நல் வார்த்தை என்ன வார்த்தை? அடிப்படை சத்தியங்களை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துறது எல்லாமே நல் வார்த்தைகள் இல்லையா? கேட்டும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பாருங்க, கண்ணில் பார்த்துருக்கிறோம், மனக்கண்ணில். இனி உலகத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டோம், நம்ம பார்த்துட்டோம், ருசி பார்த்தும். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து, மறுபடியும் என்ன பண்ணிடலாம்? சிலுவையில அறை. கேட்டு மீறி நடந்தா அந்த தலைச்சன் பிள்ளை வெளியே போனா முடிஞ்சு விடுவார், அவ்வளவுதான். அவர்களுடைய சம்பவம் என்ன ஆயிரும் இல்லையா? மரணத்துக்குள்ள போயிடும். அதே மாதிரி இது என்ன சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த சத்தியத்தை விட்டு வெளியே போனா இந்த சுவிசேஷ யுகத்துல இவ்வளவு பெரிய அழைப்பின் மேன்மையை வாங்கிட்டு தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையும் பண்ணி இதோ உடைய சித்தம் செய்ய வருவேன்னு சொல்லி கிறிஸ்து மாதிரி நான் வாழ வரேன்னு சொல்லிட்டு இந்த சத்தியத்தை மறுதளிச்சு போறோம் அப்படின்னா நம்ம 2ஆம் மரணத்துக்கு என்னவா இருப்போம்? பாத்திரவான்களா இருப்போம்னு சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரிய, அடுத்து ரத்தத்தை குறித்து பார்த்தாச்சு. அடுத்து முக்கியமா ஆட்டுக்குட்டியினுடைய மாംசத்தை புசிக்கிறது, அந்த ரத்தத்தை பானம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டார் இல்லையா? இதனுடைய மேன்மை குறித்து என்ன பண்ணான்னா கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஆட்டுக்குட்டியை புசிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இது யாருக்கு மட்டும் பொருத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதற் பேரானவர்களுக்கு மாத்திரமே உரிய விஷயமா இராமல் உள்ள இருக்கிற விசுவாச வீட்டாருக்கு உரிய விஷயமா இருப்பது போல, அந்த வீட்டாருக்கே உரிய விஷயமா இருப்பது போல ஆட்டுக்குட்டியை புசிக்கும் விஷயமும் யாருக்கும் சேர்த்து தான் கொடுக்கப்பட்டுச்சு. முதற் பேரான மட்டுமே அந்த இறைச்சி சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்துச்சா? அதனாலதான் இன்னைக்கு பேர் சபையிலும் கூட என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹோலி கம்யூனியன் மாசத்துக்கு ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்ப யாருக்கு சேர்த்துதான் என்ன பண்ணியிருக்காரு சொல்லி பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆட்டுக்குட்டியை புசிக்கும் விஷயமும் முதற் பேரானவர்களுக்கு மாத்திரம் உரிய விஷயமா இராமல் முழு விசுவாச வீட்டாருக்கே உரிய இல்லையா ஒரு என்ன புசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இதுவேன்னு சொல்லி இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் இல்லையா? அப்படின்னா அப்பத்தை புசிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தெரியாம பந்தியில் என்ன பண்ண முடியாது, நம்ம போய் இருக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப பாருங்க, இதனுடைய தெளிவான விளக்கத்தை நம்முடைய மூத்த சகோதரர் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்திருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் அப்படின்னா பாருங்க, இதை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பலியின் மரணம் அடைவதோடு மாத்திரமல்ல, அவருடைய பலியினால் உண்டான பலனை அடைகிற அனைவரும் அவரை புசிக்க வேண்டும். அடுத்து சொல்றாரு, அவருடைய பலியின் புண்ணியங்களை உணர்ந்து கொள்ளுதல் இருக்கு இல்லையா, அதுதான் அவருடைய மாம்சத்தை புசிக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் இழந்து போன அந்த பூமிக்குரிய உரிமைகளையும்
விஷயங்களையும் இயேசுவின் மரணத்தால் மீண்டும் மீட்டுக் கொள்ளப்பட்டதை உணர்ந்து கொள்வதையே ஆட்டுக்குட்டியானவரை புசிப்பது என்பது அடையாளப்படுத்துகிறது. எதை உணரணும்? ஆதாமின் கீழ்ப்படியின் நிமித்தம் இந்த பூமிக்குரிய உரிமையை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இழந்து போயிட்டோம். இந்த விஷயங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் உண்டானதை அதை மீட்டுக் கொள்ளப்பட்டதையும் உணர்ந்து, அப்ப ஈடுபலியை என்ன பண்ணணும்? கண்டிப்பா எல்லா ஜனங்களுக்காகவும் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார்? மரிச்சிருக்கார். எனக்காகவும் என்ன பண்ணியிருக்கார்? மரிச்சு. இதை உணர்ந்து அன்புக்குரிய சொல்லே, அந்த உணர்ந்து கொள்ளுதல் தான் ஆட்டுக்குட்டியை புசிக்கிறது அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா அடையாளப்படுத்துகிறது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், நாம் பாவத்திலிருந்து நீதிமான் ஆக்கப்பட்டதை முதல்ல என்ன பண்ணணும் இல்லையா? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை நீங்க புசிக்கலைன்னா, என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணலன்னா, உங்களிடத்தில் எனக்கு பங்கு இல்லைன்னு சொன்னுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த சத்தியம் தெரியாம என்ன பண்ண முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பக்கத்துல நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாருங்க, அப்ப நம்ம விசுவாசத்தினால அதை புசிக்கிறதுனால நாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டுகிறோம். அதே சமயத்துல ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் நாம் தேவனுடைய கிருபையிலிருந்து தள்ளப்பட்டிருந்தாலும் கூட, ஆதாமின் பாவத்தினால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்? தேவனை விட்டு தூரம் போயிருக்கோம், தள்ளப்பட்டிருந்தாலும் கூட கிறிஸ்துவின் பலியின் புண்ணியத்தினால அவரோடு பக்கத்தில் தேவன் பக்கத்தில் போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை என்ன பண்ணியிருக்கிறோம்? நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை உணர்ந்து கொண்டு இவைகளை நமதாக்கி கொள்வதே ஆட்டுக்குட்டியை புசிப்பதாகும். இந்த உணர்வு, பாவம், அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து மூலமாக எனக்கு கிடைத்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமை. அதனால தான் நம்ம என்ன பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த கிறிஸ்து அப்படிங்கிற வஸ்திரத்தை நம்ம கொடுக்குறாரு இல்லையா? இந்த வஸ்திரம் இல்லாமல் யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா அவர்கிட்ட போகவே முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்போ பாருங்க, இப்போ இந்த ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கக்கூடிய இந்த ஒரு தன்மை நாம் எந்த அளவுக்கு புசிக்கிறோமோ அவ்வளவாய் நாம் அவருடைய பஸ்காட்டின் புண்ணியத்தினால தெய்வீக கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை என்ன பண்ணுறோம்? அதுக்குள்ள இன்னும் அதிகமாக என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? போயிட்டே இருக்கோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்கள். அடுத்து நம்ம பார்க்குறோம் மரணம், பாவம் இல்லையா? இந்த ஒரு நிலைமையிலிருந்து நம்ம விடுவிக்கப்பட்டு விடுதலை பெற்றுள்ளோம் என்ற திருப்தி நமக்கு இருக்கு இல்லையா? திருப்தி முக்கியமா? நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன்னு வைங்களேன், எனக்கு 8 மணி நேரத்துக்கு ஒரு சம்பளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் அப்படி தான். 8 மணி நேரத்துக்கு என்ன இருக்குது? சம்பளம் இருக்குது. மாதம் பூரா வேலை செய்கிறேன், சம்பளம் வாங்குகிறேன், என்னுடைய காரியத்தை நடத்திட்டே இருக்கேன். நான் வேலை செய்கிற விஷயத்தில் நான் என்னைக்காவது திருப்தி அடைஞ்சிருக்கேனா? ஓனர், அதாவது முதலாளி எனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்? வேலை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற திருப்தியோடு எத்தனை நாள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கணும்? அந்த திருப்தி வந்து ரொம்ப முக்கியம். அந்த திருப்தியோடு வீட்டுக்கு யார் வர்றாங்களோ அவங்க நல்லா தூங்குவாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சில பேர் நினைப்பாங்க அவருக்கு என்ன லாபம் இல்லை, எக்கச்சக்கமாக லாபம் வருது, அந்த பிஸ்னஸில் அவ்வளோ லாபம் வருது, இந்த பிஸ்னஸில் இவ்வளோ லாபம் வருது, நான் வேலை செஞ்சு தான் நிறைவாக போதா, ஏதோ செஞ்ச வேலையை என்ன பண்ணிடலாம் அப்படியே போகலாங்கிறவங்க திருப்தி அடையவே முடியாது. அன்புக்குரியவர்களே, மன திருப்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதைய நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பேர் பண்ணலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பலியினுடைய அந்த ஒரு காரியத்தில் நமக்கு திருப்தி இருக்கா? அந்த பலியின் புண்ணியத்தில் நமக்கு திருப்தி இருக்கா? அது கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணணும்னா வேணும் அன்புக்குரியவர்களே. ஏதோ பேருக்கு வந்துட்டு போகிறது, கடமைக்கு இருக்கிறது, ஏனோ தானோன்னு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணால் நம்மளை ஒரு காலம் என்ன பண்ணாது அப்படின்னா திருப்திப்படுத்தாது. அந்த திருப்தியை அதிகமாக ஒவ்வொரு கூடுகையிலும் நம்ம என்ன பண்ணணும்? உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அடுத்து புது உடன்படிக்கையின் ரத்தத்தை குறித்து நம்ம பார்த்து முடிக்கணும். இவ்வளோ நேரம் அப்பத்தை குறித்து நம்ம பார்த்தோம். வானத்திலிருந்து வந்த அப்பம் இதுவே, இறங்கி வந்த அப்பம் இதுவே நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு என்ன இருக்குன்னா என்னிடத்துல பங்கு இருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ ரத்தத்தில் என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் இடத்துல பங்கு இருக்குன்னு சொல்லிட்டார். பானம் பண்ணாதவனுக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை இல்லையா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கும்போது, இந்த பஸ்காவை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது, கிட்டத்தட்ட அவங்களுக்கு இந்த முறைமையை தேவன் கொடுத்த பின்னாடி, யாத்திராவும் 12ஆம் அதிகாரத்தில் தேவன் அந்த ஒரு முறைமையை கொடுத்த பின்னாடி காலகாலமாக தலைமுறை தோறும் அதை என்ன பண்ணவங்க கண்டிப்பாக கடைபிடிச்சே ஆகும். இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க யூதர்கள் இல்லையா? என்ன பண்ணுறாங்க? அவங்க இந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க? ஆட்டை பலியிடுறாங்க, இரவிலே அதை புசிக்கிறாங்க, ரத்தத்தை கதவுல பூசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, 7 நாள் பண்டிகையாக என்ன பண்ணுறாங்க? அனுசரிக்கிறாங்க. அந்த 7 நாளும்
அந்த வீட்டில் என்ன இருக்கக்கூடாதுன்னா புளிப்பு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அந்த பண்டிகைக்கு பேர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இதை என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அதை செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிருபைகள் அவங்களுக்கு கிடைச்சதை உணர்றாங்க. ஆனால் அதனுடைய முழு ஆசீர்வாதமும் முழுமையான பலனும் யாருக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா அதனுடைய அர்த்தத்தை அவங்க என்ன பண்ணவே இல்லை, புரிஞ்சிக்கவே இல்லை, அதனுடைய மேன்மை தெரியவே இல்லை. அதனால அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு கடமைக்கு என்ன பண்ணிட்டே வந்தாங்க, செஞ்சுட்டே வந்தாங்க. ஏன்னா நாங்கள் எகிப்துலேருந்து விடுதலை ஆனாங்க, எகிப்துலேருந்து. ஏன்னா அந்த புஸ்தகங்கள் அவங்க படிக்கிறது, தீர்க்க தரிசனத்தில் படிக்கிறது எல்லாமே இதில் அடிக்கடி சொல்லியிருப்பார். ஏன்னா இது தலைமுறை தோறும் செய்யணும்னு சொன்ன உடனே அதை ரொம்ப முக்கியமாக அவங்க பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, இடையில கொஞ்சம் கேப் விட்டாலும் கூட மற்ற ராஜாக்கள் வந்து அதை எடுத்துக்கிட்டவும் மறுபடியும் இந்த ஜனங்கள் இப்பொழுது இருக்கிற ஜனங்கள் வரை அதை அனுசரிக்க இருந்தாலும் கூட அந்த காரியத்தினுடைய முழு பலனையும், இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறதும் என்ன பண்ணவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் தெரியவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் சுவிசேஷம் போயாச்சு. ஆனாலும் கூட அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் புரிய வேண்டிய அவசியமும் இல்லை. என்ன ஆக போகுது, பிரதர் அப்படிதான் இருக்கிறார், அவங்க புரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனுடைய ஏற்ற காலத்தில் அர்த்தங்கள் புரியும்படி அவர்களுக்கு அருளப்படும். நம்மெல்லாம் யார் தெரியுமா, வெறும் நிழல். அப்படிங்கிறத தேவன் ஒரு ஏற்ற காலம் வச்சிருக்காராம், அப்பா வந்து தெரிஞ்சுக்குவாங்க. நாம நிஜம்னு தெரிஞ்சதுக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷம். நம்ம தான் அதனுடைய நிஜம், நமக்கு தான் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தில் நம்ம கடந்து போகும்போது அன்புக்குரியவர்களே நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை நிழல்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்களாமா, அவங்க பெற்றுக்கொள்ளாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க அன்புக்குரியவர்களே. அப்படி நம்ம பார்க்கும்போது இது ஒரு ஏற்ற காலம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டப்பட்ட அந்த ராவிலே நீசான் மாதம் 14ஆம் தேதி நிழலான பஸ்கா ஆடு கொல்லப்பட்ட அந்த இரவில் வந்தது இல்லையா. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது 12 அப்போஸ்தலர்கள் பிளஸ் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, இதை கடைசியாக ராபோஜனமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை அறிமுகப்படுத்தினார் சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த ராபோஜனம் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நிஜமான பஸ்காவிற்கு புதிய அடையாளமாக அந்த இரத்தத்தையும் அந்த அப்பத்தையும் என்ன பண்ணார், அந்த திராட்சை ரசத்தையும் அந்த அப்பத்தையும் நினைவாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்க இல்லையா. பாருங்க, இப்படி ஏற்படுத்தி கொடுத்த இந்த விஷயம் யூத முறைமையின்படி பண்ண பண்டிகையை நம்ம திருப்பி அனுசரிக்காம அது ஒரு நிழலாய் மாத்திரம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு அன்புக்குரியவர்களே, நம்ம உயர்வான நோக்கத்தோடு நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் செய்து வைத்த அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என்ன பண்ணி ஆகணும், அதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ ஆட்டுக்குட்டி பதிலாக நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தை நம்ம புசிக்கணும். அதில் எந்த ஒரு புளிப்புமே இல்லாமல் புளிப்பில்லாத அப்பம் என்ன பண்ணப்படலாம் இருந்துன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இது அப்போஸ்தலருக்கு அவர் கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது அப்படின்னு முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஒரு காரியத்தை நமக்காக இந்த சுவிசேஷ யுகத்தில் என்ன பண்ணியிருக்கார், ஏற்படுத்தி கொடுத்தார். அங்கே ஒரு முறைமை மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது போல அதை எப்படி அவங்க பெற்றுக்கொண்டு தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டது மாதிரி இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த புதிய அடையாளத்தை நம்ம என்ன பண்ணணும்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அதை நிச்சயமாக நினைவு கூறணும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். அடுத்து புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிறது அப்படிங்கிறது நீதிமான் ஆக்குதலை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்றதை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. எங்களுக்கான பங்கு, இதை நாங்கள் என்ன பண்ணுறோம், அனுசரிக்கிறோம். நாங்கள் அந்த இரத்தத்தினால அவர் செய்திருக்கிற அந்த உடன்படிக்கையினால நம்ம செய்திருக்கிற உடன்படிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தோடு நம்ம என்ன பண்ணோம்னா கடந்து போகிறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து பாத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரம் எதை அடையாளப்படுத்துன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப விசுவாசிகளும் அப்பத்தை புசிக்கலாம், அதாவது அவருடைய பலியின் புண்ணியத்தினால் உண்டான நீதிமானாக்கப்படுதலை உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் விசுவாசிகள் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினராக இருப்பாங்க. ஆனால் அந்த இரத்தத்தில் பங்கு கொள்ளும்படி அவங்க அழைக்கப்பட்டிருக்கிறாங்களே தவிர அன்புக்குரியவர்களே, பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரை இந்த இரத்தத்தில் பங்கு கொள்ளும்படி என்ன செய்யப்பட்டிருக்காங்க, அழைக்கப்பட்டிருக்காங்க. பாத்திரம் மரணத்தை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த பாத்திரம்
என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது படிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த பாத்திரம் எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து நம்ம பார்க்கும்போது யூத பிரமாணங்களை பொறுத்த முறையில் பழைய ஏற்பாட்டுள்ள காரியத்தை பொறுத்த மட்டும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது பங்கு பெறுவது என்பது ரத்தம் சிந்தின குற்றத்தை அல்லது மரணத்திற்குண்டான பொறுப்பை என்ன பண்ணும்னா அடையாளப்படுத்தும். வசனம் படிக்கலாம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் படிக்கலாம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 10 முதல். இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாயிலும் ரத்தம் எனப்பட்டதை புசித்தால் ரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன். பாருங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு பழைய நியாய பிரமாணத்துல. அப்ப ரத்தத்தை குறித்து ஒரு மேன்மை இருக்கு. ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது, யாரும் என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சிந்தினதோ அல்லது பார்த்தீங்க அப்படின்னா அதை புசிக்கிறதோ ஒரு பெரிய குற்றமாக என்ன செய்யப்பட்டுச்சுன்னா சொல்லப்படுது. வசனம் தொடர்ந்து படிங்க. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு? ரத்தத்தில் இருக்கு. அதை பலிபீடத்தில் சிந்தப்படி என்ன பண்ணியிருக்காரமா கொடுத்திருக்கார். ஆத்மாவிற்காக பாவநிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அது நிமித்தம் உங்களில் ஒருவனும் ரத்தம் புசிக்க வேண்டாம். உங்களில் ஒருவனும் என்ன பண்ண வேண்டாம். ஏன்னா பலிபீடத்தின் மேல எதை சிந்துறது கொடுத்துருக்காருன்னா அந்த ரத்தத்தை கொடுத்துருக்காரு. அந்த ரத்தத்துல ஜீவன் இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை புசிக்க கூடாது. தொடர்ந்து படிங்க. உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனும் ரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். இஸ்ரவேல் புத்திரிலும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதன் ரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் அதை மூட கடவன். மண்ணினால் என்ன பண்ணும்? மூடி வைக்கணுமே தவிர அந்த ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது. மிருகமானாலும் சரி பறவையானாலும் சரி அந்த ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது, புசிக்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ இந்த ரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சை ரசத்தை என்ன பண்ணிட்டார், கொடுத்துட்டார். எப்படின்னா இது உங்களுக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கைக்கான என்னுடைய ரத்தம். இந்த உடன்படிக்கை எதனால உண்டாச்சுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால உண்டாச்சு. அதற்கு அடையாளமாக திராட்சை ரசம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உடன்படிக்கை யாத்திரா 12ஆம் அதிகாரத்தில் படித்தோம் இல்லையா, அது ஒரு ஆட்டினுடைய ரத்தத்தினால உண்டானது. அதன் மூலமாக காப்பாற்றப்பட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், இது உங்களுக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கைக்கான என்னுடைய ரத்தம். இதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்க, பருகுங்கள். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவோடும் அவருடைய அங்கங்களாக பூமிக்குரிய வாழ்க்கையை, விருப்பங்களை, நோக்கங்களை, லட்சியங்களை எல்லாவற்றையும் பலி செலுத்துவதை என்ன பண்ணுங்க, அடையாளப்படுத்து. ரத்தத்தை புசிக்கிறது எதை அடையாளப்படுத்துது? என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில கிறிஸ்துவோடு அவருடைய அங்கங்களாக பூமிக்குரிய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணுமா, நம்முடைய லட்சியத்தை, நம்முடைய நோக்கத்தை, நம்முடைய விருப்பத்தை இல்லையா, எல்லாவற்றையும் பலி செலுத்துறது இருக்கு இல்லையா, அதுதான் ரத்தத்தை புசிக்கிறது. இப்படி ஒரு விவரத்தை யார் கொடுத்துருக்கிறது, விஷயத்தை யார் கொடுத்துருக்கிறது? இதைத்தான் விரும்புறதுக்கு செய்யறதுக்கு மனசு இல்லாமல் அநேகர் என்ன ஆயிட்டாங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே, என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாததுக்கு என்னிடத்தில் பங்கில்லைன்னு சொன்ன உடனே கிளம்பி போயிட்டாங்க எல்லாரும். வேற வழியே இல்லாமல் 12 பேர் இருந்தாங்க. இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த அப்பத்தை புசிக்கிறது அப்படிங்கிறது ஆதாமுடைய கீழ்ப்படியாமன்னா நமக்கு கிடைக்க ஆசீர்வாதம், அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய நன்மை, அந்த பலியினுடைய புண்ணியம், இதை அறிஞ்சது அப்பத்தை புசிக்கிறது. நம்முடைய பலி இருக்கு இல்லையா, சொந்த விருப்பம், என்னையே நாம் பலியாக செலுத்தது, எனக்கு எந்த பூமியில நோக்கமும் கிடையாது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது, அந்த சத்தியத்தை அறிவிக்கிறது, அவருடைய வாழ்க்கை வாழ்றது மட்டும்தான் இந்த பூமியில என்னுடைய நோக்கம்னு சொல்றது. பலியாகிறது திராட்சை ரசம் அடையாளப்படுத்துது கிறிஸ்துவினுடைய ரத்தத்தை சொல்லி நம்ம பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே பாருங்க, இப்படி அந்த ரத்தத்தை பருகும்படியான அழைப்பை ஏற்றுக்கொண்ட அனைவருமே ஜீவனை என்ன நோக்கத்திற்காக அர்ப்பணித்தாரோ அதே நோக்கத்திற்காக, அதே வேலைக்காக தங்களுடைய ஜீவனையும் அர்ப்பணிப்பார்கள்.
யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் சித்தத்தை செய்யறதுக்கு இந்த பூமியில வந்து தன்னை அர்ப்பணித்தத மாதிரியே இந்த பூமியில் இருக்கக்கூடிய அவரை பின்பற்றி வர்றவங்களையும் என்ன பண்ணுவாங்களாமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தை பறி எல்லாத்துக்கும் கொடுத்தாரு இல்லையா? அந்த ரத்தத்தை புசிக்கிறவர்களாக, அந்த திராட்சரசத்தை புசிக்கிறவர்களாக நம்ம இருப்போம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து நம்ம பார்க்கும்போது தன்னுடைய ஜீவியத்தை அர்ப்பணிப்பாங்க. இது பஸ்கால்களுக்கு அப்பாற்பட்ட புது கருத்தாகும். ஏன் அப்பாற்பட்ட புது கருத்து? அங்க ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது? இலைக்காலில் பூசணும். அந்த ரத்தத்தை அதுக்கப்புறம் உள்ள கொண்டு வந்து யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா புசிக்க கூடாது. ஆனா இங்க என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வீட்டார்ல எவரும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல என்ன பண்ண முடியாது? பங்கு கொள்ள வேண்டும் என்று நம்முடைய கர்த்தருடைய அழைப்பை இந்த சுவிசேஷ யுகத்துல அந்த ரத்தத்துல பங்கு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சுவிசேஷ யுகத்தினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நம் ஜீவியத்தை ஒப்பு கொடுக்கும் போது நாம் விசுவாச வீட்டாரின் மூத்த சகோதரர்களாக, தலைச்சன் பிள்ளைகளாக, நம்முடைய கர்த்தரோடு நம்முடைய மீட்பரோடு முதற் பேரான அங்கங்களாக, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக நம்ம என்ன பண்ணலாம் இருக்கு. இது எவ்வளவு பெரிய டிஃபரெண்டான வியூவில் இந்த செர்மோன் எழுதியிருக்கு அன்புக்குரியவர்களே. அதனால தெளிந்த மனதோடு இந்த ராபோஜனத்தை நம்ம அனுசரிக்கலாம். 2 விஷயங்கள் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துட்டார். என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ஒரு இது பார்த்துக்கலாம். கிறிஸ்துவே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி, இது நம்முடைய விசுவாசம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். கிறிஸ்துவனுடைய புண்ணியத்தினால் உண்டானதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறக்கக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்து விசுவாசத்தினால் நீதிமானாக்குதலை உணர்ந்து கொள்ளணும். அந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். இதை சொந்தமாக்கி கொள்வதை நமக்கு என்ன பண்ணுறாருன்னா காட்டுறது. அடுத்து 2வது பாயிண்ட் என்னன்னா, கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நான் ஒரு அங்கம் இல்லையா, தாங்கள் பிற்கத்தக்கதாக ஒப்பு கொடுத்த அனைத்து அங்கங்களும் நானும் ஒரு அங்கம் என்று போதகரின் பாத்திரத்தில் பானம் பண்ணுவதன் மூலம் அவர் தங்களுடைய உண்மையை வெளிப்படுத்தும் சிறுமந்தையில் நானும் ஒரு அங்கம். நல்லா கவனிங்க. அந்த பிற்க கொடுத்த அப்பத்தில் அதை வாங்கி பருகின, அதை வாங்கி புசித்த நம்ம கூட சீசர்களோட வரிசையில் வந்து நிற்கிறோம். இப்போ அப்படி இருக்கிற நம்ம கூட அதில் ஒரு அங்கம் என்றும் அவருடைய பலியில் பங்கு கொள்வதை அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி, அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி, பாடுபடும்படியும் ஆளுகை செய்யும்படியும் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா இதில் காட்டியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து நம்ம படிக்கலாம் வசனத்தில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14 முதல். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். நல்லா கவனிச்சுங்க. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம். பாத்திரம்னா என்னன்னு பார்த்தோம். அவருடைய பாடுகளை குறித்து என்ன பண்ணோம் பார்த்தோம் இல்லையா. நாம் ஆசீர்வதிக்க ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது. ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது இல்ல. இது ஒரு தனிப்பட்ட விஷயம் இல்ல, எல்லாருக்கும் சேர்ந்து என்ன இருக்கு, ஒரு பங்கு இருக்கு. அதனால சொல்ற கிறிஸ்துவுடைய அந்த ஒரு ஐக்கியம் அல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது. கிறிஸ்துவுடைய சரீரத்தின் என்னவா இருக்கு, ஐக்கியம். அப்ப ரெண்டுமே ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துது. என்ன அப்படின்னா ஒரு ஐக்கியம், ஒரு அந்யோன்யம், ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. படிங்க. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால், ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால். அதனால அன்புக்குரியவர்களே, வருகிற மாசத்துல லாஸ்ட் டேட்ல இந்த பஸ்காவை அனுசரிக்கும் போது அந்த அப்பத்தை வாங்கி நம்ம புசிக்கும் போதும் அந்த திராட்சை ரசத்தை நம்ம கையில வாங்கி நம்ம பருகும் போதும் நமக்கு வரக்கூடிய ஒரே சிந்தை என்ன அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியில அவருடைய பலியினால ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால் அவரை விட்டு தூரம் போன நான் அவருடைய இரத்தத்தினாலையும் அவருடைய புண்ணியத்தினாலையும் அவர் ஜீவனை கொடுத்ததினாலும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது அந்த அப்பத்தை புசிக்கிறது. அதனால திரும்ப திரும்ப சொல்றது. அடுத்து அந்த திராட்சை ரசம் எதை அடையாளப்படுத்துது, அந்த ரத்தத்தினுடைய மேன்மை. இந்த உலகத்தில் நான் வாழும்போது கிறிஸ்துவுக்கொன்று என்னை என்ன பண்றது, கிறிஸ்துவுக்கென்று என்னை தியாகம் பண்றது. எனக்கு நோக்கம் இல்லை, எனக்கென்று விருப்பம் கிடையாது. அவருடைய நோக்கத்தை மட்டுமே, அவருடைய எனக்கு கொடுத்த வேலையை மட்டுமே பலியாக என்னை நான் தருகிறேன் அப்படிங்கிறது அந்த ரத்தத்தை என்ன பண்ணுன்னா அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. 17ஆம் வசனம் படிச்சிட்டீங்களா? படி. இன்னொரு வசனம் கூட படிச்சுங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். இதோட முடிக்கலாம் நம்ம. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
2 தீமோத்தேயு 2:11 இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் இயேசு கிறிஸ்து கூட போய் மரிக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரித்தார். அவரோடு கூட மரித்தோமானால் அப்படிங்கிறது ஒருவேளை அன்னைக்கு இருந்தவங்களுக்கு சேர்ந்தாங்கன்னா இருக்கலாம். அவரோடு கூட மரிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை மாதிரியே நம்மளை பலியாக கொடுக்கிறது. அவரோடு கூட அந்த வரிசையில் அப்படி வச்சுக்கலாம். அந்த வரிசையில் நம்மளும் நிற்கிறோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம், அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால், அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி, அவரோட கூட பாடுபடும்படி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு பங்கை தேவன் வச்சிருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை தெரிந்து கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இது உண்மையிலே பெரிய விஷயம். மிக மிக ஆச்சரியமான காரியங்கள். நம்ம பார்க்கறதெல்லாம் ஏதோ சின்ன விஷயம் இல்லை. இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இரவிலே ஏற்படுத்தி வைத்த அந்த ஒரு புதிய உடன்படிக்கை, அந்த ஒரு அடையாளங்களை நாம் தெரிந்தவர்களாக, அதை நம்ம ஒருவேளை அதை பற்றி சரியாக தெரியாமல், அது என்னன்னே தெரியாமல் போய் பங்கு கொள்வது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது நோய்வாய் உட்பட்டு இருக்கிறதும் அடுத்து மரணமடைவது கூட அது என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு காரியமாயிடும். அதை தெரிந்து அதனுடைய மேன்மை தெரிந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பரிசுத்த பந்தியை நம்ம அனுசரிக்கணும். அப்படிங்கிறதா தான் இந்த ஒரு பாடத்தை நாம் இந்த நாளில் நம்ம பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கேட்ட வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.